வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கைப் படகின் இரு துடுப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி நம் சிந்தனைகளை உயர்த்த நம்மிடையே இணைந்துள்ளார்கள் பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள். சிவகாசியிலிருந்து நம்மிடையே விண்ணலை வழியாக இணைந்து நமக்கு நல்ல பல சிந்தனைகளை அளித்து நம்முடைய சிந்தனைகள் உயர்த்த ஐயா அவர்கள் இன்று இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் அச்சுத்துறையில் நவீன மூலப்பொருட்கள் கடந்த 40 வருடங்களாக விற்பனை செய்து வருகிறார்கள். மனவளக்கலை பயிற்சியில் 26 வருடங்களுக்கு முன்பு இணைந்து பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு வேதாத்திரியத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பேராசிரியராகவும் 16 வருடங்களாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவகாசி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை உருவாக்கி அறங்காவலராகவும் சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவகாசி சாட்சியாபுரம் தவமையத்தை தங்கள் வீட்டின் மாடியிலே சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். வெளியூர்களுக்கு சென்று அருட்பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் நம்மோடு இன்று விண்ணலை வழியாக இணைந்து இன்று நமக்கு வாழ்க்கை படகின் இரு முனைகள் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்றி நம்முடைய சிந்தனையை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. திருமதி சுசீலா நாராயணன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு தவத்திற்கும் நல்ல ஒரு அறிமுகத்திற்கும் மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஆழியார் அறிவுத்திருக்கோயில் தலைமைக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ ஐயா திரு SKM அவர்களுக்கும், முதுநிலை பேராசிரியர் ஸ்மார்ட் இயக்குனர் திரு MKD ஐயா அவர்களுக்கும், நம்மை இணைப்பதற்கு பாலமாக இந்த IT நிர்வாகம் அதன் தலைவர் முரளி கிருஷ் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், என்னை இந்த ஜூமில் இணைப்பதற்கு காரணமாக இருந்த திரு வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், இணைந்திருக்கக்கூடிய அத்தனை வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும், உணவாளர்கள் அனைவருக்கும் குருவின் நினைவிலிருந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் நாம் இணைய இருக்கிறோம். ஒரு சிறிய கவியை சமர்ப்பணம் செய்து அந்த கவியிலிருந்து சில சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்தித்தோமே ஆனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று குருவின் உணர்வோடு அந்த கவியை பார்ப்போமா? அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மேன்மை ஆன்மா எனும் உயிராம். மகரிஷி ரொம்ப அழகான வார்த்தைகளை கோர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மேன்மை ஆன்மா எனும் உயிராம். அகத்தவத்தால் அறிவு ஒன்ற பழகுவோம். இந்த 2 வரியில ஒரு தெய்வம் வேற எங்கேயும் இல்ல, அகத்துக்குள்ளே இருக்குது. அது என்னவாக இருக்கிறது? ஆன்மா என்னும் உயிராக இருக்கிறது என்பதையும் சொல்லிட்டார். சரி, அது விளக்கம் சொல்லிட்டாரு. அதை நாம் உணர வேண்டும் அல்லவா? அதற்கு சொல்றார் பாருங்க, அகதவத்தால். அகதவம் என்றால் உயிர் மேல் நாம் இயற்றும் தவம். அகதவத்தால் அறிவு ஒன்ற பழகுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகதவத்தின் மூலமாக அந்த உயிருக்குள் உட்பொருளாக இருக்கக்கூடிய அறிவு, மனம், அறிவு, இது 2ம் ஒன்றாக உணர்வதற்கு பழகுவோம். அப்படி பழகுனா என்ன கிடைக்கும் சொல்றாங்க? அமைதி கெட்டும். சரி, அமைதி கிடைச்சிருச்சு. அமைதி கிடைத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் சொல்றாங்க? உண்மை தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மை விளங்கும், மேன்மை தரும். தவம் முடிச்சவன நமக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் சொல்றாங்க. அதுதான். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அகத்தாய்வு வினை தூய்மை மனதில் தூய்மை அழித்து உயர்த்தும். இது வந்துருச்சுன்னா
அகத்தாய்வு தானா நடக்கும். அகத்தாய்வு நடக்கும் பொழுது அங்க ஒரு சீரமைப்பு, ஒழுங்கமைப்பு வந்து எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிற வினை தூய்மை வந்துடும். மனதில் எப்பவுமே ஒரு தூய்மையான ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆயிடும். அழித்து தன்னை அறியாமல் உயர்த்தும். அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும், தன்னுடைய மூலமாக நிற்கும் அப்படின்னு சொல்லி இறை உணர்வை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வை உணர்த்துகிறார் இந்த கவிகளின் மூலமாக. அடுத்தது குருவுக்கு நாம் ஒரு சமர்ப்பணம் செய்யணும் இல்லையா? அறிவறிந்தோர் சிவமாவார் சொல்றார் பாருங்க. நாம எப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அகத்தாய்வு, வினை தூய்மை, மன தூய்மை பெற்று அங்கு ஆன்மா சிவமாக உயரும் பொழுது அறிவறிந்தோர் சிவமாவார், அன்பு ஊறும். அப்ப அந்த சிவமானதுக்கு அப்புறம் அன்பு ஊறும், அறம் செழிக்க அவ்வறிவே நல்லுரம் ஆகும். அப்ப அறிவு அறிவறிந்தோர் சிவமாவார் அப்படி வந்துட்டாலே அன்பு ஊறும். துறவரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்பு ஊறும், அறம் செழிக்கும். அவ்வறிவே, எந்த அறிவு? அந்த சிவ அறிவே, அன்பு ஊறும் அறிவே நல் உரமாம் அப்படின்னு சொல்றார். எதற்கு? வாழ்க்கைக்கு. அறிவறிந்து அவ்வழியில் செயல்கள் ஆற்றும் அகன்ற பேரறமே மெய் ஞானமாகும். அறிவறிந்து அவ்வழியில் செயல்கள் ஆற்றும் அகன்ற பேரறமே. அறம் எப்படி இருக்குமா? அகன்று விரிந்து இருக்குமா. பேரறமே மெய் ஞானமாகும். அவ்வறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தாழ்பணிந்து அவர் உணர்வோடு இன்றைய தலைப்பு வாழ்க்கை படகின் இரு துடுப்புகள் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். என்னது வாழ்க்கை படகின் இரு துடுப்புகள் அப்படின்னு பார்க்க போறோம். மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா எல்லா வேதாத்திரியா இணைந்து இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்க்கைனா என்ன, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு அப்பப்ப ஒரு ஒரு உந்து சக்தி தேவைப்படும் இல்லையா? அது எல்லாருக்கும் தேவைப்படும், நமக்கும் தேவைப்படும். அப்பதான் நம்ம இருக்க குருவை பிடிச்சுக்கிறோம். அதற்காகத்தான் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் நமக்கு என்ன செய்கிறது என்றால், தினமும் இத மாதிரி ஒரு சிந்தனையை அந்த ஒரு உந்து சக்தியாக நம் அறிவுக்கு புகட்டி கொண்டே இருக்கிறது. அப்ப வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே என்ன தேவைங்க? அந்த நல் உரம் வர வேண்டும் என்றால் நம் அறிவு என்ன ஆகணும்? அப்படியே எப்பவுமே புத்தாக்கம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவு புத்தாக்கம் பெற வேண்டும் என்றால் நமது மூளை செல்கள் நன்றாக இயங்க வேண்டும். நமது நல்ல மூளை செல்கள் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பின்னாடி பார்க்கலாம். சரியா? ரைட். இப்ப அந்த வகையில் வாழ்க்கை படகின் இரு துடுப்புகள் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? வாழ்க்கையில எல்லாமே இரண்டு இரண்டு பாகங்களாகத்தானே இருக்கும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில எடுத்து பார்த்தோம்னா நன்மை, தீமை, இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, உண்மை, பொய், நிஜம், நிழல், இது மாதிரி அமைதி, ஆனந்தம், அன்பு, கருணை, இப்படி எல்லாமே இரண்டாக இருக்கும். இதெல்லாம் விளைவுகள். அப்ப எது துடுப்பாக இருக்கும்? துடுப்பு ஒரு செயல், செயலுக்கு அப்புறம் தானே விளைவு. அப்ப துடுப்பாக இருக்க வேண்டியது செயல் என்றால் இரண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு துடுப்பு இருக்கும், இந்த பக்கம் ஒரு துடுப்பு இருக்கும். இந்த இரண்டு துடுப்பையும் சரியாக பயன்படுத்தினால்தான் படகில் பிரயாணம் செய்ய முடியும். அப்ப விளைவுகளுக்கு முன்னாடியே செயல் ஒண்ணு இருக்குது. அந்த செயலில் சீரமைப்பு, செயல் சரியாக செய்வதற்கு, நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்களாக செய்வதற்கு உண்டான அடிப்படை தகுதி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப வாழ்க்கை படகுகளின் துடுப்பாக இருப்பது என்னவாக இருக்கும் என்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேகம், விவேகம். அப்ப வேகம் என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன? மகரிஷி அங்க ஒரு பாடலை நமக்கு கொடுக்கிறார். விதி வேகமாகவும் மதி விவேகமாகவும் விளக்குறார். விதி என்றால் என்ன? சில விதிப்பா, என்னுடைய சஞ்சித கர்ம விதிப்பா அப்படின்னு சொல்றதா? இல்லை இல்லை.
இயற்கையில் தன்மாற்றத்தில் பரிணாமத்தில் எதுவெல்லாம் எதுவாக மாறி 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 எந்தெந்த தன்மையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த தன்மையின் இயக்கத்தினால் என்னென்ன விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறதோ இயற்கையில் அவை அனைத்தும் விதி என்று சொல்லுகிறார். அப்ப இங்கதான் நமக்கு மகரிஷி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. செயல் விளைவு தத்துவம்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு. அந்த விளைவு நமக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதை பார்த்து கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் உள்ள ஒரே பிறப்பு இனம் என்பது எது என்றால் மனித இனம்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப மகரிஷி சொல்றாங்க, வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். அதான் வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பம் கூடிய பின் அதை விவேகம் என்போம். வேகத்தில் நுட்பம் கூடிய பின் அதை விவேகம் என்போம். அது என்னவாக இருக்கிறது தெரியுமா? நம்மிடத்தில் மதி என்போம். வேகமும் விவேகமும் வேறு வேறு அல்ல, ஒன்றுக்குள் ஒன்று அப்படின்னு பின்னாடி ஒரு கவியில சொல்றார். அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த கவியில எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அப்ப நமக்கு ஒரு ஒரு சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரியுமில்ல, என்ன சொல்லுவோம், வினை பயனே தேகம் கண்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன வினை பயனே தேகம் கண்டோம்? அது ஒரு பெரிய ஆராய்ச்சி கூட்ட விஷயம். அப்ப அந்த 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 தேகத்தின் மூலமாக அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த விதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய விவேகம். அப்ப விவேகம் என்பது என்ன அப்படிங்கிறது சொல்றார் அப்படின்னா, வேகத்தில் நுட்பம் கூடிய பின், எந்த ஒரு வேகத்துல நுட்பம் கூடுகிறதோ அந்த அப்ப நுட்பம்னா என்னதுங்க? அப்ப அந்த வேகத்திற்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? அந்த எல்லை தான் நுட்பமாக மாறுகிறது. அந்த எல்லை, அப்ப அந்த எல்லை எதுவாக இருக்கும்? அந்த எல்லையினால் நன்மை ஏற்படுகிறதா, தீமை ஏற்படுகிறதா, அப்படிங்கிறதான் நாம பார்க்கணும். அப்ப வேகம் என்பது ஒன்று, வேகத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் தான் விவேகம் என்பது. மகரிஷி இன்னொரு கவியிலையும் சொல்லியிருப்பாங்க, கரும்பு என்பது இயற்கை, அத சர்க்கரையாக அல்லது பல பொருட்களாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக மதிநுட்பத்தால் மாற்றுகிறோம் இல்லையா? இதுதான் என்னது? விவேகமாக மாறுகிறது. அப்ப அது எப்படி அந்த வேகம், அந்த பொருள் விளைந்த பொருள், விதியின் வசமாக விளைந்த ஒரு பொருளை தன் அறிவின் வசமாக, அப்ப விவேகம் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, வேகத்திற்கும் விவேக அர்த்தம் பார்த்துருவோமா? அப்ப வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல ஒரு தர்க்க ரீதியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு பருப்பொருள் அப்படின்னு வச்சுக்குவோமா? வேகம் என்பது இப்போதைக்கு பருப்பொருள் அப்படின்னு வச்சுக்குவோமா? அப்ப உடல் அப்படின்னு வச்சுக்குவோம். அதற்கப்புறம் விவேகம் என்று எடுத்துக்கொண்டால், இப்ப இந்த இடத்துல உடல்ங்கிறது நேரடியா நமக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாம் போய் நம்ம வர வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அப்ப வேகம் அங்க என்னவாக இருந்தது, விவேகம் அங்க என்னவாக இருந்தது, சுத்தவெளியில் என்னவாக இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை பத்தியான பெரிய ஆராய்ச்சிக்கு இப்ப போக வேண்டாம். இப்ப நம்மளுடைய நேரடியா நம்மளுடைய உடலுக்குள்ள வந்துருவோம். அப்ப தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி இந்த உலகிற்கு வந்தோம் இல்லையா? அப்ப அது உடல். அப்ப உடல் ஒரு பருப்பொருள், ஒரு வேகம், ஒரு உணர்ச்சி, ஒரு எழுச்சி, ரைட்? விவேகம் என்பது 5 அறிவு வரைக்கும் புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருந்தது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக. மனிதனிடத்தில் 6வது அறிவாக நுட்பமாக என்னவாக இருக்கிறது? நுட்பமாக 6வது அறிவாக அரூபமாக விளைவை யூகிக்கக்கூடிய, அதாவது புலனில்லாமலேயே யூகிக்கக்கூடிய தன்மை. 5 அறிவு வரைக்கும் விலங்குகளுக்கு புலன்கள் மூலமாக யூகிக்கக்கூடிய தன்மை 6வது அறிவாகிய மனிதனிடத்தில் அதே அந்த வேகம் நுட்பமாகி என்னவாக இருக்கிறது என்றால், இந்த 5ஐயும் ஆராய்ச்சி செய்து
பகுத்து தொகுத்து அதில் நுட்பமாக விளைவு நன்மை தரக்கூடியதையும் தீமை தரக்கூடியதையும் பிரித்து பார்த்து நன்மையை மட்டுமே நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்கு நுட்பத்தை தரக்கூடியதுதான் விவேகம். அப்ப விவேகம் என்பது என்றால் நுட்பம், பகுத்துணரும் வல்லமை படைத்த அறிவு. இன்னும் ஒருபடி மேலே போய் தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறதுக்கு கூட விவேகம் அப்படின்னு ஒரு பொருளை சொல்றாங்க. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேராற்றல் நமக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப காலப்போக்கில் அது வேற மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்ப விவேகம் என்பது நமது வாழ்க்கையின் 2 அங்கங்களாக, துடுப்புகளாக வாழ்க்கையை கடத்துவதற்கும் நடத்துவதற்கும் பிரயாணம் செய்வதற்கும் வாழ்வின் நோக்கமாகிய பிறப்பின் நோக்கமாகிய எது அறிவில் முழுமை பேறு பெறுவதற்கும் எல்லா வகையிலையும் அருள் துறையிலும் சரி பொருள் துறையிலும் சரி நமக்கு இந்த வேகமும் தேவை விவேகமும் தேவை என்பதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்கிறோம். அது என்ன, அப்ப வேகம் நல்லதா விவேகம் நல்லதா அப்படின்னு பார்த்தா, வேகம் இல்லாமல் விவேகம்க்கு வேலை இல்லை. அப்ப வேகம் இருந்தா தான் விவேகத்திற்கே வேலையாக இருக்கிறது. வேகம் என்றால் என்ன? இப்ப நம்மளுடைய தத்துவத்துக்குள்ள மெதுவா சிந்தித்து உள்ளே பார்ப்போமா? வேகம் என்றால் மகரிஷி ரொம்ப அழகா நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அறிவை 5ஆக பிரித்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, இன்ஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பார். இயற்கை அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவுனாலே ஒரு இயக்கம் தானே. அப்ப இயற்கை அறிவு, அதாவது ஒரு உயிருக்குள்ள உட்பொருளாகவே இருக்கக்கூடிய அந்த இயக்கம், அது இயங்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடை நாம் அறிவு என்று சொல்கிறோம், அதன் தன்மையை நாம் அறிவு என்று சொல்கிறோம். அப்ப இயற்கை அறிவு. அப்ப எந்தெந்த உயிரினத்தில் என்னென்ன வகையில் என்னென்ன தோற்றங்களை கொண்டு உயிரினம் தோன்றி இருக்கிறதோ, அந்த உயிரினங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிரின் தன்மை இயற்கையாகவே. உதாரணத்திற்கு இப்படி எடுத்துக்கோப்பா, ஒரு மீன் நீருக்குள் நீந்துவது இன்ஸ்டிங், தானாக நீந்துவது இன்ஸ்டிங். ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளை பறகடிப்பது இன்ஸ்டிங், அது தானாக வரக்கூடியது. ஒரு நிலத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம் எழுந்து நடப்பதற்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி இன்ஸ்டிங். 6வது அறிவு படைத்த குழந்தைகளாக நாம பிறக்கும் பொழுது நமக்குள்ள வரக்கூடிய இன்ஸ்டிங் நம்முடைய கை கால்களை உதறுவது, முயற்சி செய்து உந்தி குப்புற விழுந்து தவழ முயற்சி செய்வது, இதெல்லாம் இன்ஸ்டிங். அதுவும் போக ஒரு படி மேலே போய் இன்னும் உணர்வுகளுக்கும் அதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த இன்ஸ்டிங் வேலை செய்யும். உதாரணத்திற்கு பசித்தால் சப்தத்தை கொடுப்பது, ருசிக்கும் பொழுது அந்த ருசியை சுவைத்து பார்ப்பது, அப்படியே பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு புன்னகை ஏற்படுவது, இதெல்லாம் ரியாக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு ரியாக்ஷன், இதெல்லாம் இன்ஸ்டிங் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அடுத்தது என்னது? இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு உருவம், ஒரு வினை பயன், ஒரு தேகம், ஒரு வேகம், ஒரு உருவமாக, ஒரு குழந்தையாக முதல்ல இன்ஸ்டிங் அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருவம் எய்தி வருகிறோம் மேல. இதெல்லாமே பிராக்டிக்கலுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்காக தான் இந்த வகுப்பே, இந்த ஜூமே. அதனால இது அப்படியே பிராக்டிக்கல்ல நம்ம லைஃப்ல அப்படியே கற்பனை செய்து ஒப்பிட்டு பார்த்து எங்க மகரிஷி நம்மளை திருத்தம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த பருவம் கொஞ்சம், இந்த குழந்தை பருவத்திலேருந்து கொஞ்சம் யோசிக்கிற பருவம், கொஞ்சம் கொஞ்சமா வர 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 நமக்குள்ள என்ன நடக்கும்னா உள் உணர்வு தோன்றும். அதுதான் இன்ட்யூஷன், அறிவின் அடுத்த மறு மலர்ச்சி. அதாவது அறிவினுடைய அடுத்த வளர்ச்சின்னு சொல்லுவோமா, மலர்ச்சின்னு சொல்றதோட வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப அது இன்ட்யூஷன், உள் உணர்வாக வருவது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே உயர்கிறோம், கல்வி அறிவு, பொருளாதார அறிவு, விஞ்ஞான அறிவு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊறும்போது நாலேஜ் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது அறிவு, ஒப்பிட்டு பார்த்தல்,
தனக்கும் மூலத்திற்கும் அப்ப இயற்கைக்கும் இப்படி ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய அறிவு நுட்பத்தை வளர்த்து கொள்வதற்கு, இது ஆறாவது அறிவினுடைய சிறப்பு இல்லையா? அப்ப அந்த நாலேஜ் வளர்த்து கொள்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருவம் கொஞ்சம் கூட 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 அப்படியே நாலேஜ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதார நிலைக்கு உயர்ந்து வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் அறிவு நுட்பமாக சிந்திக்கணும் இல்லையா? நுட்பமாக சிந்திச்சா தான் எதுலையும் வெற்றி அடைய முடியும். நுட்பமாக சிந்திக்கவில்லை என்றால் வெற்றி அடைய முடியாது. இந்த இடத்துல இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொண்ட ஒப்பீடுகள். இன்னும் இதை பல மாதிரி ஒப்பிட்டு கொண்டு போகலாம். இப்ப நம்மளுடைய கருத்து வாழ்க்கை படகுக்கு இரு துடுப்புகள். அதற்காக இந்த சிந்தனையை நாம பகுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பெர்ஸ்பிகாசிட்டி, நம்மளுடைய அறிவு அடுத்த நிலை எங்க உயருதுங்க? 4வது தன்மையாக நுண்மான் நுழைப்புலம். இந்த இடத்துலதான் நுண்மான் நுழைப்புலம் பெர்ஸ்பிகாசிட்டின்னு மகரிஷி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலையில் பொருளீட்டும் போதும் சரி, அடுத்த நிலை உயர்ந்து உயர்ந்து வரும் பொழுதும் சரி, நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த அறிவு நிலைக்கு வரும் பொழுது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணமாக சொல்லாக செயலாக இருக்க வேண்டும் என்பது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்து. அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன? உலக அமைதி. உலக அமைதி பெற வேண்டும் என்றால் சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும். சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படின்னாதான் அவன குடும்பம் அமைதியாக இருக்கும். இப்படி விரிந்து கொண்டே இருக்கும். அப்ப பெர்ஸ்பிகாசிட்டி என்பதும் இந்த அறிவுக்குள் இருக்கிறது. இப்ப வேகத்தில் ஆரம்பித்து அறிவு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நுட்பத்துக்குள் விவேகத்துக்குள் வந்து கொண்டே இருக்குது. பாத்தீங்களா? அப்ப வேகம் என்கின்ற வித்து இல்லை என்றால் பெரிய விருட்சமாகிய விவேகம் இருக்காது இல்லையா? அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, விஸ்டம், முழுமை பேரு, ஞானம். இதெல்லாம் எப்பங்க பெற முடியும்? வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது தானே நம்ம ஞானம் பெறணும். வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ஒரு 85 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால சிந்திக்கவே முடியல, அப்புறம் எனக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றதை விட, நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது இளம் வயதிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான வயதிலேயே ஞானம் பெற்றா, அந்த ஞானம் அப்படி பெற்றவங்க தானே அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த வழியில் வந்தவர் தானே நம்மளுடைய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களும். அவரையே நாம் உதாரணமாக நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவர் உதாரணமாக எடுத்து நம்மை உயர்த்தி கொண்டே போகலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஞானம் பெறுவதற்கும் தகுதியுள்ள ஒரு ஆற்றல் எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப வாழ்க்கை என்கின்ற பயணம், பிறவியின் நோக்கம், வாழ்க்கை என்பது இந்த 5 கட்டத்தில் நாம் வாழணும். குழந்தையாக, பருவமாக, இளமையாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதார வயது வருவதற்கு, அந்த பொருளீட்டும் தன்மைக்கு வருவது, அதற்கப்புறம் ஞானம் பெறுவது. இது எல்லாவற்றையும் நாம் சீராக பழகிக்கொண்டு, பழகியது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டே வந்தோம்னா நம்முடைய பிறவியின் நோக்கமாகிய இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்ப ஒரு பக்கம் வேகம் என்கின்ற உந்து சக்தி தேவை, விவேகம் என்கின்ற இயக்க சக்தியும் தேவை. அப்ப ஒரு உந்து வேகம் தேவை, இயக்க வேகமும் தேவை. அப்ப உந்து வேகம் என்பது வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு போவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக, எண்ணமாக, செயலாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணம், சொல், செயல் விளைவை தருவதற்கு முன்னாடியே அது நன்மை தரக்கூடியதா தீமை தரக்கூடியதா என்பதை விவேக நுட்பத்துடன், அதாவது நுட்ப அறிவுடன் சிந்தித்த பிறகே அதை செயல்படுத்த வேண்டும். அப்ப எண்ணும் போது மட்டும் விவேகம் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அதை செயல்படுத்தும் போதும் விவேகம் இருக்க வேண்டும். அப்படின்னாதான் பெறுபவரும் முழுமை அடைவர், கொடுத்தவருக்கும் அது முழுமையாக வரும். அப்ப அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நாம வேகமும் விவேகமும் வாழ்க்கையின் இரு துடுப்புகளாக நமக்கு தேவை.
இது நல்ல ஒரு விளக்கம் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப இதுல இன்னொரு ஒரு கவி சொல்றார். இந்த கவியை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தத்துவத்திற்கும் நம்மளுடைய தவத்திற்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் வேதாத்திரிய வாழ்வியலுக்கும் இதை ஒப்பிட்டு பார்ப்போமா? உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி. உயிர் இல்லாட்டி வாழ முடியுமா? இல்ல. உயிர் இல்லாட்டி வாழவே முடியாது, வாழ்க்கையும் இல்லை. உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி, ஒளி ஒளியின் மூலமான இறுக்கம் ஆகும். ஒளி அதாவது பிரபஞ்சத்துல அந்த உயிர் என்னும் தத்துவம் அழுத்தம் என்னும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வரார் பார்த்தீங்களா? அப்ப உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி, ஒளியின் மூலமான இறுக்கமாகும். உயிர்த்தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஒக்க. இந்த உயிர் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா? இந்த உயிர் விண் என்ற இந்த பிரபஞ்சத்தில் விண்ணாக இருப்பது, உயிரினங்களில் உயிராக போற்றப்படுவது, வழங்கப்படுவது, சிந்திப்பது, உயிர் தன்மை கூட்டுக்கு ஒப்ப, இயக்கம் ஒப்ப ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். ஒவ்வொரு பறவைக்கும் பறவை, ஒவ்வொரு மிருகங்களுக்கு மிருகங்கள், இப்படி மாறுபட்டு அதனுடைய இயக்கத்தன்மை மாறும். உயிர் தன்னையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள். அப்ப நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதை நாம விதியாக நினைக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். இந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன். பாடல் 1277 ஞான களஞ்சியத்துல. உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி, ஒளியின் மூலமான இறுக்கமாகும். சரியா? உயிர் தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஒக்க, அணுக்கூட்டுகளின் இயக்கத்திற்கு ஏற்ப, ரைட்டா, ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர் தன்னையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும். அப்ப உயிர் விதி என்றால் உயிரின் மூலமாக விரிவடையக்கூடிய அந்த உணரும் சக்தி இருக்குது பாத்தீங்களா? அதுதான் மதி என்றும் கொள் அப்படின்னு நம்ம கிட்ட ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் உணவை கொடுப்பதை போல எவ்வளவு அன்பாக பண்பாக மென்மையாக கொடுப்பாள் அந்த தாய். அதை போல உயிர் தத்துவம் அதை சொல்றாரு நமக்கு. உயிர் தன்னையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் உணர்ந்து கொள். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே ஆறாம் அறிவாம். தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப ஆறாம் அறிவுக்கு ஏன் அரூபமாக இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டோமா? ரூபமாக இருந்தால் அங்க ஒரு தன்மை, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்கின்ற புலன்கள் வந்துவிடும். அது அரூபமாக இருப்பதினால் அதற்கு யூக உணர்வு, இந்த ஐந்திற்கு மூலமானதற்கும் பின்விளைவுக்குள் வரக்கூடிய விளைவுகளையும் சிந்திக்கக்கூடிய யூக உணர்வே ஆறாம் அறிவாம். இப்ப கடைசியில நம்ம லேச முடிக்க போற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப வாழ்க்கை படகின் 2 துடுப்புகளை நாம என்னவா சிந்திக்க வேண்டி இருக்குது? யோசிச்சு பாருங்களேன். உயிருக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உருவத்தில் உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. அப்ப உயிருக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் விவேகம், உயிராக இருப்பது வேகம் அப்படின்னு வந்துடலாமா? அப்ப வாழ்க்கை துடுப்பு. அப்ப இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் இதற்கு துடுப்பாக இருப்பது இதற்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர். ஆனால் எண்ணம் சொல் செயலால் விளையக்கூடிய அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இந்த உயிருக்குள் உட்பொருளாக இருக்கக்கூடிய அறிவு யூகம் செய்கிறது. பார்த்தீர்களா? அதுதான் விவேகம். இந்த உணர்வை வாழ்வில் நாம் எப்பொழுதுமே கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு ஞானி என்ன சொல்ற, மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க, உருவத்தை மறக்க பழக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உருவத்தை மறந்து உயிரை நினைக்க பழகுங்க. அப்ப உயிரை நினைக்க பழகும் பொழுது
உயிருக்குள் உள்ள உட்பொருளாகிய அறிவு விழிப்பு நிலையிலேயே இருக்கும். சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப உடலை நாம நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன். அப்ப இந்த உடல் மேலதான் நம்ம உயிர் கவனம் போய்கொண்டே இருக்கும். இந்த அறிவும் இந்த உயிர் கொண்டு இந்த உடல்லையே செலுத்தும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இயற்கை தேவைகளுக்கு மட்டுமே இந்த உடலை நாம பேண வேண்டும். என்ன? கழிவுகளை வெளியேற்றுவது, பசி தாகத்தை தீர்ப்பது, முறையான தூக்கத்தை கொடுப்பது, இதெல்லாம் அந்த உடலை பேண வேண்டும். ஏன்னா அந்த உடல் என்கின்ற வாகனம், படகு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை என்கின்ற பயணம் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, தத்துவ ரீதியாக பார்த்தால். ஆனா இதை ரெண்டையும் எடுத்துக்கணும். பொருளாதார ரீதியாக நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வேகமும் தேவை, விவேகமும் தேவை. வாழும் பொழுதே தத்துவத்தையும் புரிந்து கொண்டு, ஆன்மாவையும் தூய்மை செய்து கொண்டு, பிறவியின் நோக்கமாகிய அந்த முழுமை பேறு அடைய வேண்டும் என்றால், உடலை கருவியாக வைத்துக்கொண்டு, உயிரை மதியாக விதியாக வைத்துக்கொண்டு, அந்த உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை மதியாக வைத்துக்கொண்டு, நுட்பமாக வைத்துக்கொண்டு, வாழ்க்கையில் எண்ணம் சொல் செயலில் ஒழுக்கம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை தரக்கூடியதாகவே நம்ம 2 துடுப்புகளையும் பிரயாணம் செய்து கொண்டே இருந்தோமே என்றால் கருமையம் தூய்மை அடையும். சரி, இதெல்லாம் நமக்கு விளக்கம். இப்ப நடைமுறையில நமக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்? அடுத்தது உயிர் பார்த்துட்டோம், அறிவு பார்த்துட்டோம், வேகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், விவேகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளா மகரிஷி நமக்கு ரொம்ப அழகா என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு பிரிச்சு கொடுத்துட்டார். அருகுண சீரமைப்பு. இப்ப இங்க இந்த இடத்துலயே வேகத்தையும் விவேகத்தையும் கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா? வேகம், வேகம் என்பது என்ன? உயிரின் எழுச்சி தானே வேகம். அந்த வேகம் பேராசையாக, சினமாக, கடும்பற்றாக, முறையற்ற பால் கவர்ச்சியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக, வஞ்சமாக 6 எழுச்சியை பெறுகிறது. அப்ப முல்லை முள்ளால் தானே எடுக்கணும். அப்ப அந்த எழுச்சி பெற்ற அந்த 6ஐ எந்த தன்மையோடு நாம கடைபிடித்தால் அதை அதை கையாண்டோம்னா எது மாறும்? அப்ப அந்த உயிரை கொண்டுதான், அதே எழுச்சி வேகத்தை கொண்டுதான், அதற்குள்ளேயே உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த விவேகத்தை கொண்டுதான், விவேகம்னா அந்த இடத்துல என்னது? நமக்குள்ள இருக்கக்கூடிய மெய்யறிவு, 6வது அறிவு. பேரறிவே, டோட்டாலிட்டி, ஒரு ஃப்ராக்ஷன் 6வது அறிவாக நமக்குள் அரூபியாக ஆதியாக உள்ளது எதுவோ அதுவே அந்தமாக மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். குருபிரான் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அந்த 6வது அறிவாக இருக்கக்கூடிய பேரறிவின் ஒரு துளி நமக்குள் யூக அறிவாக தூய்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது கடந்து வந்த பரிணாம பாதையில் எதையெல்லாம் தொட்டு கொண்டு வந்ததோ, எப்படி ஒரு நீர் ஒரு நிலத்தில் விழும்போது அந்த நிலத்தின் தன்மையை அந்த நீர் பெறுகிறதோ, அதே போல இந்த உயிர் தன்மாற்றம் அடைந்து ஒவ்வொரு உயிரையும் அந்த உயிரில் இருக்கக்கூடிய தன்மைகளை கேரி ஓவர் பண்ணுவாங்க இல்லையா, அக்கௌண்ட்ல சொல்லுவோம் இல்லையா, அதே போல அதை எடுத்துக்கொண்டே மனிதனிடத்தில் வந்ததுனால மனிதனுக்கு தேவையில்லாத, அதாவது அந்தமாக மறுமலர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த உருவத்திற்கு தேவையில்லாததும் அதோட வந்துருச்சு. ஆனால் அதை கொண்டே சரி செஞ்சிடலாம். அதுவானால் அதுவே உனக்கு உதவி செய்யும். மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார். அப்ப நாம எண்ணத்தால அதுவானோம்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடியதே தன்னுடைய கலங்கங்களை போக்குவதற்கு பேருதவியாக இருக்கும். அப்ப வந்த வழி இது. அப்ப இந்த வந்த வழியில இருக்கக்கூடியதை நாம என்ன செய்யணும்? சீரமைக்கணும். அப்ப இத வேகம் என்கிறத இங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு உணர்ச்சின்னு சிந்திப்போமா. ஏன்னா மனம் அறிவு. இப்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க வர்றோம்? மனம் அறிவுக்கு வர்றோம். அப்ப உடல் உயிர்ல பார்த்தோம், உயிர் அறிவு பார்த்தோம், இப்ப மனம் அறிவு அப்படின்னு கொஞ்சம் பிரிக்க போறோம். அப்ப மனம் என்கின்ற ஒரு நிலை இல்லா மனிதன் வாழ முடியுமா? வாழவே முடியாது.
மனம் என்பது அடிப்படை. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஞாபகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனைக்கு கொஞ்சம் லேசா உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? மனம் என்பதை 5 வகையாக நமக்கு பிரிச்சு சொல்லியிருப்பார் மகரிஷி. அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அப்ப இதுல என்ன? அப்ப அன்னமயம் என்பது அடிப்படை தேவை எல்லா உயிர்களுக்கும். அன்னமயம் இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் எது இருக்கக்கூடாது? மனோமயம் இருக்கக்கூடாது. அப்ப மனோமயத்தை போக்குவதற்குத்தான் நமக்கு வழிமுறைகள் தேவை. அப்ப மனோமயம் எங்கிருந்து தோன்றுகிறது? அப்ப இந்த உயிர்ல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் புலன்கள் வழியாக உணர்வுகள் என்ற வேகத்தை நமக்கு கொடுத்து, அந்த வேகத்தை உணர்ச்சியாக மாற்றி, அது தேவை தேவையில்லை என்பதை காட்டிலும் பழக்க பதிவுகளாக, சூழ்நிலை பதிவுகளாக, சூழ்நிலையின்பால் ஈர்க்கப்பட்டு நாம என்ன செய்கிறோம்? சிந்திக்காமல் சில செயல்களை செய்து விடுகிறோம். விரும்பி யாரும் தப்பு செய்வது இல்லை. மகரிஷி எல்லாம் சொல்லி, மனிதனாக பிறக்கப்பட்டவர்கள் யாரும் விரும்பி எந்த தவறும் செய்வது இல்லை. ஆனால் பழக்கத்தாலோ அல்லது சூழ்நிலையினாலோ அல்லது பிறர் மனம் தூண்டுவதாலோ அவன் என்ன செய்யப்படுகிறான்? உணர்ச்சி வயப்படுத்தி அவன் செயலுக்கு வந்து விடுகிறான். அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்பதை உணர்வு நிலைக்கு, விவேக நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் மகரிஷி நமக்கு என்ன கொடுத்தாங்க? ஆகினை தவம் கொடுத்தாங்க. பிச்சுட்ரி கிளாண்ட். இந்த பிச்சுட்ரி கிளாண்ட் தவம் இயற்ற 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 வேகம் என்கின்ற நிலை மாறி விவேகம் என்கின்ற தன்மை வரும். உய்யும் வகை தேடி உள்ளம் முருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மகரிஷி சொல்றார். அப்ப அந்த மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடையும் பொழுது இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சுங்கிறார். அப்ப ஆசை என்பது ஒரு வேகம் தான். எதனுடைய வேகம் அது? உயிரின் வேகம் தான். இந்த உயிர் உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அது வேகமாக மாறும். இந்த உயிர் உடலில் இயங்கவில்லை என்றால் இது ஒரு ஜடம் இல்லையா? அப்ப இங்க ஆசை உருவாகாது இல்லையா? அப்ப ஆசை என்பது உருவாகிறது என்றால் இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வேகமாக எழுச்சி பெறும் பொழுது ஆசையாக மாறுகிறது. அதை சீரமைப்பதற்காகத்தான் அகத்தாய்வு என்பதை நமக்கு தருகிறார். அப்ப அகத்தாய்வு என்பதை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த அகத்தாய்வு செய்ய வேண்டும் என்றால் அகம் என்கின்ற, உள்ளம் என்கின்ற அந்த உயிர் என்பது விரிவடையக்கூடிய வேகம் ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டால் தானே அதை ஆய்வு செய்ய முடியும் இல்லையா? வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய பஸ்ல இருந்து கீழே இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அப்ப இறங்கவும் ஏறவும் வேண்டும் என்றால் ஒண்ணு அந்த பேருந்து நிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். சிலர் கொஞ்சம் இப்பதான் அந்த ஓடுற பஸ்லயே இறங்குறது, ஓடுற பஸ்லயே ஏறுறது, விபத்துக்கு வருதா? அதனாலதான் அறிவு நிலைப்பு, அதான் மனம் நிலை பெற வேண்டும். நிலைத்த நிலையில் இருந்து சிந்தனையை செயல்படுத்தினால் என்ன கிடைக்கும்? விபத்து ஏற்படாது, ஆபத்து ஏற்படாது. அப்ப வேகங்களை குறைப்பதற்கு நமக்கு என்ன தவம் கொடுத்திருக்கிறாரு? ஆகினை தவம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆகினை தவத்தை நாம் சிறப்பாக செய்ய 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 நம்மளுடைய எண்ணம் ஃபர்ஸ்ட் ஓரமைப்பு சீரமைப்பதற்கும், சீர்மை பெறுவதற்கும், கூர்மைப்படுவதற்கும், அதன் மூலமாக நேர்மையான சிந்தனைகளை செயல்படுத்துவதற்கும் வரும். இங்க அப்படியே கொஞ்சம் மேல வருவோம். ஐயா சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப கரெக்டு, நல்லா செய்யறோம். ஆனாலும் இந்த பழக்கத்துல தவம் செய்யும் போது ரொம்ப நல்லவங்களா இருக்கும். தவம் செஞ்சு முடிச்சு கண்ணெல்லாம் திறந்து நடைமுறை வாழ்க்கையில வந்தோடனே கோபம் வந்துடுது. சூழ்நிலையில நம்மள அப்படியே டென்ஷன் ஆக்கிடுறாங்க. நம்ம யாருக்குமே துன்பம் கொடுக்கலைனாலும் பிறர் நமக்கு கோபப்படுத்துற மாதிரி ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அடுத்த மனம் எங்க போகணும்னா தன் மூலமாகிய, இப்ப உயிரை முதல்ல உணர்றோம். உருவத்தை மறந்து உயிரை உணர்றோம். உயிரை உணர்ந்தா போதுமா? ஒரு படி எடுத்து வச்சா போதுமா? மாடிக்கு போயிடலாமா? முடியாது இல்ல. 2, 3, 4, 5, 6 அப்படி மேல போகணும். அப்ப மேல போகணும்னா துரியம். அப்ப துரியத்துக்கு வரும்போது உயிருக்குள்
நமக்குள் முதல்ல உயிரை உணர்ந்துட்டோமா, அப்போ உயிரின் வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோமா, ஓகே சூப்பர் ரைட். நமக்கு நல்லா ஓரளவுக்கு மனசை வேகமா 40 அலைச்சல், 25 அலைச்சுழல், 30 அலைச்சுழலுக்கு ஓடிக்கொண்டிருந்தக்கூடிய மனதை நாம 14 கொண்டு வந்துட்டோம். குருவின் சூக்ம துணையோடு, குருவின் புருவ மத்தியில், அதாவது புருவத்தின் இடை உந்தன் பூ விரலால் தொட்டு. அப்ப ஒவ்வொரு முறையும் தவம் செய்யும் போது அந்த ஆக்னை அப்படின்னு வந்தா நம்ம முன்னாடி அப்படியே குரு வந்து அப்படியே அவருடைய பூ விரலால சூக்குமமாக நம்ம தொடுவதாக ஒரு உணர்வை வச்சுக்கிட்டே தவம் பண்ணி பாருங்களேன். அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த உணர்வு. அப்ப அந்த உணர்வு உயிரை உணர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து எதை உணரணுங்கிறாரு? உயிரை உணரணும். உயிரை உணர்ந்தாதான் உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை உணர முடியும் இல்லையா? அப்ப அறிவை உணரும் பொழுதுதான் அறிவு விவேக சிந்தனையை, விவேக வழிகளை, விவேக நுட்பங்களை நமக்கு கொடுக்கும். அப்ப நுட்பம் எதற்கு தேவை? எந்த ஒரு எண்ணம், எந்த செயலை செய்வதற்காக எந்த ஒரு எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணத்திற்கு உண்டான நுட்பத்தை கொடுக்கக்கூடியது அறிவுதான். அப்ப செயலை செய்வதற்கு மனம் என்கின்ற ஒரு உந்து சக்தி தேவை. ஆனா அந்த செயல் நுட்பமாக செய்யணும் அப்படின்னா அறிவு தேவை. அப்ப துரியம் தேவைதானே. அப்ப துரியத்துல இருந்து நல்ல தவத்தை பழகணும். ஐயா நல்லா பழகியாச்சு, குரு நல்லா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நிறைய செஞ்சுட்டோம், எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனாலும் திருப்பி நமக்குள்ள ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நிறைவு இல்லாம இருக்கு. நான் பேராசையெல்லாம் படலைங்க, ஆசையை சீரமைச்சிட்டேன், நிறைவா இருக்கேன். எனக்கு சினமா வரல, ஆனா பிறர் மூலமா ஏற்படும் போதுதான் எனக்கு சினம் வருது. நான் பிறர் மேல சினத்தை செலுத்துவது இல்லை, கட்டுப்படுத்திட்டேன். சூப்பர், சினம் தவிர்த்துட்டேன். கடும்பற்று, எனக்கு எந்த பொருள் மேலேயும் பற்று இல்லை. அதனால என்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸா இருந்ததுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறேன், அதை ஒரு பண்பாக ஈகையாக மாற்றுகிறேன். அப்ப முறையற்ற பால் கவர்ச்சி வேண்டியதே இல்லை. இயற்கையின் உந்து வேகம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே கழிவாக நாம் செய்வதற்கு இருக்கிறோம். அந்த ஒரு பண்பு நமக்குள் இயல்பாக மாறிவிட்டது. உயர்வு தாழ்வு அறியாமையின் ஒரு செயல். அது லேசா அப்பப்ப எனக்குள்ள இருக்குதுங்க, என்ன செய்யறது? எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம திடீர்னு பேச சொல்றாங்க, பேச முடியுமா? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்களே, நம்ம பேசுறது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு தாழ்வு எண்ணம் வரலாம். ஆனால் நான் பேசுகிறேன் அப்படின்னா தாழ்வு வந்துடும், தாழ்வு ஆயிடுவேன். ஆனால் குருவை மனசுல நினைச்சிட்டு குருவினுடைய எண்ணம் இதே போல இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் குருவோடு இணைத்து இணைத்து இணைத்து, ஏன்னா இறைநிலை நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப நமக்கு யாரு தேவை? இப்பவே நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க, வாழ்க்கையின் துடுப்பு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டே வரீங்களா? நிறைய சொல்லிட்டே வந்தாச்சு. அப்ப வாழ்க்கையில கடைசியா வரக்கூடிய துடுப்பு என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? அப்ப இறைநிலை நமக்குள்ளேயே இருக்கு, ஆறாவது அறிவாக. அதை செயல்படுத்துறதுக்கு உந்து வேகம் நமக்குள்ள இருக்கு. விவேகம் யார் தேவை? குரு தேவை. அப்ப குருவையும் நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். குருவை எடுத்துக்கொள்ளணும்னா உயர்வு தாழ்வு வராது. அப்ப என்ன வரும்? நேர் நிறை. நம்ம சொல்றது ஏதோ ஒரு வகையில் சரியானதாக, பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். வஞ்சம் கிடையாதுங்க. அப்ப வஞ்சம் நான் யாருக்கும் பண்ணல. அப்ப வஞ்சம் எனக்கு வந்துருச்சுங்க ஒருத்தர் மூலமா, அவங்கள நான் ஈஸியா மன்னிச்சிருவேங்க. இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு வந்து விட்டது. ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கை படகு துடுப்புகள் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் படகு முன்னாடி போலேயேங்க, வாழ்க்கையில ஒரே இடத்துல நிக்கிறேனே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கிறதோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க தெரியுமா? நண்பர்களே, நிறைவேறாத ஆசைகளை நாம நினைத்து பார்த்து கொண்டிருப்பது. நான் விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு அந்த ஆசை நிறைவேறல, இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப நிறைவேறாத ஆசைகளை நினைத்து பார்ப்பது கூட தவறு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அப்ப அதை மறக்கணும். அப்ப நிறைவேறாத ஆசைகளை நாம் மனதில் இருப்பாக வைத்துக் கொண்டிருந்தால் தேங்கிய நீர் குட்டை என்னவாக மாறும்? கெட்டுவிடும். நிறைவேறாத ஆசைகள், அதனாலதான் ஆசையை சீரமைக்க சொன்னார். அன்னமய கோஷத்தில் தோன்றுவது அவசியம்,
ஆனால் மனோமய கோஷத்தில் தோன்றுவது அவசியமற்றது. அப்ப பிராணமய கோஷத்திற்கும் விஞ்ஞானமய கோஷத்திற்கும் துரியத்துக்கு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்துட்டோம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்தது நாம எங்க போனோம்? ஞானத்துக்கு தான் போகணும், ஆனந்தமயத்துக்கு தான் போகணும். அப்ப துரியத்திலிருந்து நமக்கு அடுத்து எத்தனையோ தவங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த தவத்தை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்ப அந்த தவத்தின் துணையோடு ஆனந்த மயத்தை அடைய வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்னா, நாம இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாதான் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு நாளைக்கு எத்தனை சலிப்பு ஏற்படுகிறதுன்னு பாருங்க. சலிப்பே என் மனதில் ஏற்படவில்லை என்றால் நீங்க நிறைவாக இருக்கிறீர்கள். சலிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், வெறுப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால், குறை மகரிஷி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாம நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி பழகியிருக்கோம் இல்லையா? அது தத்துவத்துல ஞானிகள் பெரியோர்கள் சொன்ன விஷயம்தான் அது. ஆனா மகரிஷி எப்பவுமே ஒரு ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடிய சிந்தனையாளர் இல்லையா? தீதும் நன்றும் தான் தர வருமேன்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான வார்த்தை அந்த வார்த்தை. அப்ப எங்கேயோ எனக்குள்ளதான் அந்த குறை இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தாங்க, எதிர்பார்ப்புகள். அப்ப எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை எனக்குள்ளே நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வைத்திருக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு வாழ்க்கை படகுக்கு 2 அழகான துடுப்புகள் என் கையில் இருந்தாலும் அந்த படகு முன்னுக்கு போகாது. ஒன்று நின்ன இடத்திலேயே நங்கூரம் பாய்த்தது போல் நின்றுவிடும். அப்ப வாழ்க்கையை நமக்கு என்னவாக வரும்? ஒரு ஏமாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இலக்கு, அதாவது என்ன இலக்கு? பொருளாதாரத்தில் நிறைவு, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் வாழ வேண்டும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் வரணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? இதெல்லாம் வரணும், உடல் நலம் வேணும், இதெல்லாம் வேணும்னா எதிர்பார்ப்புகள். அப்ப இதற்குள்ள நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்துல எதிர்பார்க்க கூடாதுங்கிறது ஒரு கண்டிப்பா அப்படின்னு நமக்குள்ள இல்லை. மகரிஷி தப்பு கணக்கு கொண்டிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. இதெல்லாம் நமக்கு வரும்னு தெரியும் அவருக்கு. அவர் அதைத்தான் சொல்றாரு, நீ தப்பு கணக்கு போட்டு எதிர்பார்க்காத குழந்தைய, நீ அதை செய்யாத, தப்பு கணக்கு போடாத. உன் உடல் அறிவு, சூழ்நிலை, பொருளாதாரம், சுற்றம், இவை எல்லாவற்றும் சரியாக இருந்து ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து செல்லும் பொழுது அந்த விஷயத்தில் வரக்கூடிய விளைவை நீ எதிர்பார், அது தவறில்லை. ஆனால் விளைவை எதிர்பார்க்காமலே விளைவை யூகித்து உன் கடமையை நீ செய்து கொண்டே இருந்தால் உனக்கு நன்மை தானாக வரும். அதைத்தான் நமக்கு முன்னோர்கள் கீதையில சொன்ன விஷயம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. மகரிஷி அதைத்தான் என்ன சொல்றாங்க? கர்மயோகமாக செய்கிறார். பலனை நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னாலே அங்க ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த பலனை எதிர்பார்ப்பது ஒரு ஆசை தானே. அந்த ஆசை கூடாதா? எதுக்குங்க அந்த பலன் நமக்கு? இந்த இயற்கை நமக்கு, இந்த இறைநிலை நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எத்தனையோ பேருடைய உழைப்புனாலதான் நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பேருடைய அறிவின் சிறப்பு, இந்த விஞ்ஞானம், இந்த நுட்பம், இந்த விண்ணலை, வான்காந்த அலை, இதன் மூலமாக இவ்வளவு பெரிய சௌரியங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப we are all interdependent. we are all interdependent. ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை. ஆனால் அந்த ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டோமேயானால் நம்மளுடைய கடமையை நாம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்ய முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, நான் இல்லாட்டி என் குடும்பம் முடியுமா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அங்க முதல்ல நிம்மதி போயிடும். என் வாழ்க்கை துணைகிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன், என்னுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இல்லாட்டியும் நான் இல்லைங்கிறதையும் நினைக்கணும். என் மனைவி இல்லாட்டி நான் இல்லை, என் பிள்ளைகள் இல்லாட்டி நான் இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி நான் இல்லை, அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நான் யோசிக்க வேண்டும். அப்ப இந்த பெரிய யோசனையையும் சிந்தனையையும் அறிவையும் நமக்கு எடுத்து எடுத்து புரிய வைத்து சிந்திக்க வைத்த குரு இல்லாட்டி நாம் உண்டா? இல்லை. அப்ப வாழ்க்கையின் 2 துடுப்புகள்
என்ன அப்படிங்கறத ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்து முடிப்போமா? அப்ப விவேகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, நேர்மறை, மன்னிப்பு, இதெல்லாம் விவேகம். அப்ப உணர்ச்சி என்பது சஞ்சித கர்மமாக இருக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் தவறு இல்லை. உணர்ச்சி என்பது சஞ்சித கர்மமாக இருக்கலாம். ஆனால் உணர்வு என்பது ஆகாமியமாக இருக்கிறதே, அதை வைத்து நாம் அந்த உணர்ச்சியை வென்று விடலாம் இல்லையா? அப்ப உணர்ச்சி என்பது நமக்கு இயல்பான ஒன்று. அந்த இயல்பான ஒன்றை நாம் தவத்தின் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம்? சரி செய்து கொள்ளலாம். அப்ப அந்த பழக்கம் நமக்கு பெற்ற விளக்கத்தை வாழ்க்கையின் பழக்கமாக ஆக்க வேண்டும் என்றால், தொடர் முயற்சி இந்த உயிருக்கும் இந்த மனதிற்கும், உயிரின் மூலமாக விரிவடையக்கூடிய மனதிற்கும் நாம கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாதான் அது, மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க தெரியுமா, மேல் பதிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உயிர் தானே பதிவுகளை எடுத்து வைத்துக் கொள்கிறது. அப்ப இந்த உயிருக்கு மேல் பதிவாக நல்ல விஷயங்களை பதிய வைக்க பதிய வைக்க பதிய வைக்க மேலே உள்ள பதிவுகள் தான் எண்ணமாகவும் சொல்லாகவும் செயலாகவும் வெளியே வருமே தவிர, கீழே உள்ள பதிவுகள் வருமானா வராது. இது சயின்ஸ் தானே, உண்மை அதுதான். இன்னைக்கு ஒரு சிப்லயோ ஒரு ஒரு ரெக்கார்டர்லயோ ஒரு டிரைவ்லயோ கடைசியா என்ன பதிஞ்சீங்களோ அதுதான் வெளியே வரும். ஓவர் ரைட் பண்ணிட்டோம்னா பழசு வராது. சோ அதனால சயின்ஸோடு நம்ம விஞ்ஞானத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், மகரிஷி சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சாத்தியம் சத்தியம் ரெண்டும் உண்மை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உணர்ச்சி என்பது அடிப்படை தேவை. உணர்வு என்பது உணர்ச்சிக்குள்ளேயே உட்பொருளாக இருப்பது. அந்த உணர்வை கொண்டு உணர்ச்சியை சீரமைத்து விடலாம். உணர்வை கொண்டு உணர்ச்சியை சீரமைத்துக் கொள்ளலாம். இது அடிப்படை. அப்ப உள்ளம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா, அதுக்குள் இருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப உயிருக்குள் உட்பொருளாக அறிவு இருக்கிறது. வாழ்க்கையின் ஆதாரமாக இருப்பதே உயிர்தான். உயிருக்குள் உட்பொருளாக இருப்பது அறிவு. அப்போ உயிரும் அறிவும் இந்த உடல், இந்த பூ உலகத்திற்கு வந்த உடனே முதல் தொடுப்பாக நம்மையும் அறியாமல் இன்ஸ்டிங் என்கின்ற செயல்நிலையில் நம்மை அறிவு இயக்கிக் கொண்டிருக்கிறது. இன்ட்யூஷன் என்கின்ற சிந்தனையோடு நம்மளை வளர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப உயிர் என்பது வேகமாகவும் அறிவு என்பது விவேகமாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? இதை எப்படி பிரிச்சு பார்க்கிறது? அப்ப வேகம் என்பது புலனறிவு, புலன் இயக்க அறிவு அப்படின்னு வச்சுக்கோமா. வேகம் என்பது புலனறிவு, புலன் இயக்க அறிவு. அப்ப இந்த புலன் இயக்க அறிவும் இயல்பாக இருப்பதை நாம எப்படி சீரமைக்கணும்? அரூப அறிவை கொண்டு. அப்ப அரூப அறிவுன்னா இந்த இடத்துல என்னதுங்க? எண்ணங்கள். அதுதான் மகரிஷி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதல் சப்ஜெக்டா எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அரூப அறிவின் முதல் துவக்கம் நமக்குள் என்னவாக மாறுகிறது? எண்ணங்களாக மாறுகிறது. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த தெரியாம தான் இன்ஸ்டிங்க்ட்ங்கிற அறிவு செயல்களாக வரும். இன்ஸ்டிங்க்ட்ங்கிற அறிவு, பசி, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியல, அப்ப அது இன்ஸ்டிங்க்ட் என்கின்ற ஒரு உணர்வாக, சப்தமாக, கை கால்களை அசைக்கக்கூடியதாக மாறுகிறது. இப்படி ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப எப்ப அரூப அறிவு விழிப்பு நிலைக்கு வரும் பொழுது அது எண்ணங்களாக மாறுகிறது. அந்த எண்ணங்கள் விழிப்பு நிலையை பெறும் பொழுதே அதை ஆக்னையிலையும் துரியத்திலையும் அதை சீரமைத்து கொண்டுட்டோம்னா அது விழிப்பு நிலைக்கு வரும். அதை சீரமைப்பதற்கு யார் நமக்குள்ள இருக்கிறான்னு பார்த்தா பேரறிவே நமக்குள் ஆறாவது அறிவாக இருக்கிறது. மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இறைநிலை, அதாவது இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு மனிதன். அப்ப மனிதனாக வந்துட்டோம். வாழ்வின் நோக்கம் என்ன? பிறவி பயனின் நோக்கம் என்ன? அறிவில் முழுமை பெறு, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்ப இதை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அகதவமும் அகத்தாய்வும் தேவை. அப்ப அகதவமும் அகத்தாய்வும் நமக்கு செய்ய பழகி கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக நாம என்ன செய்யலாம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயையை மேல்பதிவாக, நன்மை தரக்கூடியதாக, சிந்திக்கக்கூடியதாக, மேற்பதிவாக நாம அன்பு, கருணை, பண்பு, பணிவு, பொறுமை, நேர்மறை, நிறைமனம், இன்முகம், இந்த தன்மையோடு நாம என்ன செய்யலாம்? இந்த ஆணவம் கண்மை மாயையை விழிப்பு நிலையில் கொண்டு வந்து நாம வைக்கும் பொழுது நமக்கு பேரறிவின் செயல்பாட்டில் புலனறிவு வந்துவிடும். அப்ப பேரறிவின் செயல்பாட்டில் புலனறிவு வந்துவிட்டால்
நம்மளுடைய வாழ்க்கை பயணம், பிறவியின் நோக்கம் எல்லாவற்றையும் முழுமையாக பெறலாம். அப்ப இப்ப எதெல்லாம் எடுத்துக்கலாம்? உயிரையும் உடலையும் எடுத்துக்கலாம். அதாவது உடல் உயிர் எடுத்துக்கலாம், உயிர் அறிவு எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கையின் துடுப்புகளாக. அதுக்கப்புறம் மகரிஷிகிட்ட தத்துவம் படிச்சதுக்கு அப்புறம் எதை எடுக்கலாம்? அகத்தவமும் அகத்தாய்வும் வாழ்க்கையின் 2 துடுப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். இது போக இப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன சிந்திக்கணும் தெரியுமா? முதல் பாடல்ல சொன்னார் பாத்தீங்களா, ஆன்மா அப்படின்னு ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா? அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு நிலையை நாம உணர வேண்டும் என்றால் ஆன்மாவின் துடுப்புகள் அப்படின்னு சிந்திப்போமா? இப்ப கடைசியா முடிக்க போகும்போது, அப்ப வாழ்க்கை என்பது இந்த எல்லை கட்டிய உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவின் பயணம்தான். அந்த பயணத்தின் துடுப்பாக உடல் உயிர் அறிவாக இருக்கிறது. எண்ணம், செயல், வினை, விளைவு இவை எல்லாம் ஞான இந்திரியங்கள் மூலமாக பதிவாகிறது, கர்ம இந்திரியங்கள் மூலமாக செயலுக்கு வருகிறது. அப்ப ஞான இந்திரியன் மூலமாக பதிவாகிறது, கர்ம இந்திரியங்கள் மூலமாக செயலுக்கு வருகிறது. அப்ப வாழ்க்கையின் துடுப்பாக கடைசியாக நாம முடிக்க இருக்கக்கூடிய ஒரு பாடலும், வாழ்க்கையின் துடுப்பாக நாம இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் துடுப்பாக ஞானம் பெற்ற நிலையில் நாம யாரை துடுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சுத்தவெளியே பேரறிவே நமக்குள் ஒரு துளியாக ஒரு துடுப்பாகவும், நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷியின் சுக்குமும் இன்னொரு துடுப்பாகவும் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக சிந்தித்து கொண்டு, ஒன்றின்றி ஒன்றில்லை என்ற பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 1279 பாடல். வேகமே விதியாய் காண்போம், வேகமே விதியாய் கண்டோம், விளைவெல்லாம் சந்தர்ப்பத்தால் யூகமாய் நின்று கண்டு. ரொம்ப அழமான வார்த்தை. வேகமே விதியாய் கண்டோம், விளைவெல்லாம் சந்தர்ப்பத்தால் யூகமாய் நின்று கண்டு, யுத்தியால் பலன் காண அனுபோகமே மதிக்கு அல்லாது அது, புரிகின்ற சித்து என்ன? மோகமும் முடிவும் காணும் மதியின் இன்றி விதிதான் ஏது, மதி இல்லாட்டி விதிக்கே வேலை இல்லை என்பதை தெளிவாக நமக்கு கொடுத்து விட்டார். விதியும் மதியும் வாழ்க்கையின் ஒரு துடுப்பு. இப்படி எல்லாவற்றையும் துடுப்பாக எடுத்துக்கொண்டு போனாலும் நம் வாழ்க்கையின் துடுப்பாக வேகமும் விவேகமும் எடுத்துக்கொண்டோமே ஆனால், அந்த வேகத்தையும் விவேகத்தையும் சீரமைப்பதற்கு பேரறிவே நமக்குள் ஒரு துடுப்பாகவும், குருபிரான் வேதாத்திரி மகரிஷியின் சூக்குமம் இன்னொரு துடுப்பாகவும், நம் வாழ்க்கையில் வேதாத்திரியத்தை ஒரு துடுப்பாகவும் எடுத்துக்கொண்டு அந்த வேகத்தை விவேகமாக மாற்றி சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, கற்றல் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒருபடி உயர்ந்தது கடைபிடித்தல். ஏன் கடைபிடிக்கிறோம் என்றால், நம் ஆன்மா தூய்மை அடைவதற்கு மட்டுமல்ல, கடைபிடிக்க கற்றதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை இயல்பாகி விடும் என்ற சிந்தனையோடு இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, நம்ம இந்த உடம்பு அதை மறந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்களங்க ஐயா, அது கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும். அதாவது உடலை மறந்துட்டு செயல்படணுங்கிறது நோக்கம் இல்லை, உடலை நினைத்து கொண்டே இருப்பது தவறு. அதாவது இந்த உடல்தான் நான் என்பது நாம முக்கியத்துவம் நிறைய தடவை கொடுப்போம். ஏன்னா அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள அதிகமாக இருக்கிறது என்றால், இந்த உடல் நான் என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, நான் என்கின்ற எண்ணமும் நமக்குள்ள அதிகமாக இருக்கும். அப்ப நான் என்கின்ற எண்ணம் நமக்கு நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா, நாம எதை நினைத்தால் இது மறக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மனதிற்கு ஒன்றை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கணும். நினைச்சாதான் இந்த மனசை, அதாவது டோட்டலா நீங்க எதையுமே மறந்து விட முடியாது, ஆனால் மாற்றி நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ உயிரை நினைக்க ஆரம்பிக்கணும். எப்படி நினைக்கணும்? அப்போ இந்த உடல் நினைவுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, இந்த உயிர் இல்லாட்டி உடல் இல்லை அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே
உடல் பத்தியான அறிவும் உடலை பேணுவதற்குண்டான நுட்பமும் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, உடலை மட்டுமே நாம கவனம் வச்சிருப்போம். அப்ப நமக்கு தேவைகள் கூடும், பற்று கூடும், எல்லாம் கூடும். உயிரை நினைத்து உடலை நினைத்தோம் அப்படின்னா உடலை பேணுவதற்கு உண்டான பக்குவமும் கிடைக்கும். அதனாலதான் உடலை மறன்னு சொன்னது மறைத்து விடுவதற்காக அல்ல. மற அப்படின்னா எதை நினைக்கணும்னு நம்ம சிந்திக்கணும். அப்ப உயிரை நினைத்து உடலை நாம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா இந்த உடலையும் பேணுவோம், உயிரினுடைய நுட்பம் நமக்கு இந்த உடலை பேணுவதற்குண்டான வழிகளையும் தரும். அவ்வளவுதான். உடலை மறக்க முடியாது இல்லையா? உடல் இல்லாட்டி நம்ம இல்லை, உயிர் இல்லாட்டியும் உடல் இல்லை. அப்போ ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுதான். ஆனா எதை நினைத்தால் இந்த உடலை நன்றாக பேண முடியும்னு பார்த்தா உயிரை நினைத்தால்தான் நீங்க உடலை நல்லா பேண முடியும். உடலை மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா பற்றுதான் கூடும். அதுதான் மகரிஷி சொல்றாங்க, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற பெற உடலை பத்தியான சிந்தனை ஒரு சிறப்பு சிந்தனையாக மாறும். அப்ப அங்க பற்று இல்லாமல் கடமை உணர்வும் ஒழுக்கமும் கூடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேச்செல்லாம் ரொம்ப உங்களோட ஸ்பீச் கேட்கும்போது அமைதியா எல்கேஜி பிள்ளைகள் கூட புரிஞ்சிருக்கோம். ஆனா அதையும் புரியாம நாங்க கேள்வியும் கேட்போம். அடுத்து இன்னும் 2 தடவை இல்ல, இது அப்படி நினைக்கிறத காட்டிலும் அதுல இன்னும் ஒரு தெளிவு பெறுவதற்காக இந்த கேள்வியாக இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. அதுக்கு பிறகு எப்படா யூடியூப்ல வருதுன்னு 2 தடவை கேட்போம். இப்ப நீங்க சொன்னதை சுசிலாமா ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆமா, அவங்க கவியோட கூட சொன்னாங்க. இப்ப நீங்க வாழ்க்கையின் இரு துடுப்பு அப்படிங்கறத வேகம் விவேகம் தான் நீங்க தலைப்பா முத எடுத்துக்கிட்டீங்க. கொண்டு போனது அதுல விதி மதி சிவம் நுட்பு உய சாத்தியம் சத்தியம் உயிரும் அறிவு தவம் அகத்தாய்வு ஆன்மாவின் துடுப்பு அழகா கொண்டு போனீங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி உமையம்மாளும் அதை எடுத்து நான் அதைத்தான் குறிச்சு வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்க 6வது அறிவின் உருவம் அருவம் யூக உணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது மாதிரி எனக்கு புரிஞ்சுச்சியா? எனக்கு நல்லா தெரியல. 6வது அறிவின் உருவம் அருவமாகவும் யூக உணர்வாகவும் இருக்க வேண்டும்னு அப்போ ஒரு கவி கூட சொன்னீங்க 1677 இருந்து. அது என்ன பண்ணி அது எப்படி 6வது அறிவின் உருவத்தை போய் அருவமாக யூக உணர்வாக மட்டும் நினைக்க முடியும்? அது அப்படி எங்களுக்கு பழக்கம் இல்லாதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. வாழ்க. இப்ப 6வது அறிவின் உருவம் எது? நம்ம உடல் தான் ஐயா. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப 6வது அறிவு, ஆனா 6வது அறிவினுடைய தன்மை எங்க இருக்குது? சுத்த வெளியில இருக்கு. அப்ப சுத்த வெளியில இருந்து பரிணாமம் பெற்று வந்ததுதான் 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தும் இல்லையா? அப்ப ஜடப்பொருள், அதாவது விண்ணிலிருந்து துகள்களில் ஆரம்பித்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் எது இருக்குது என்றால் சுத்தறிவு தான், அதாவது சுத்த வெளிதான் இருக்கிறது. அப்ப அந்த சுத்த வெளிதான் மனிதனிடத்தில் அரூபியாக 6வது அறிவாக அந்தம் பெற்றிருக்கிறது. அப்ப 6வது அறிவாக அந்தம் பெற்று இருக்கக்கூடிய அந்த பேரறிவுக்கு இந்த இடத்தில் புலன்கள் இல்லை, உருவம் இருக்கு. உருவம் என்பது பருவுடல், புலன் என்பது தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது. அப்ப தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது உள்ளது உருவங்கள் உள்ள இது விலங்கினங்கள், அதாவது விலங்கினம் வரைக்கும், ஓரறிவு தாவரத்தில் இருந்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும். அப்ப இந்த ஜடப்பொருள் இருந்து அதற்கு முந்திய பேரறிவாக இருக்கக்கூடிய சுத்தவழி பரிணாம தன்மாற்றத்தில் ஒன்றொன்றாக மாறி 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 வந்தாலும் இங்க அதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது கடைசியாக இந்த பிரபஞ்சத்தில் பெரிய நந்தவனத்தில் கடைசியாக பூத்த ஒரு மலர் எது என்றால் மனிதனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஏன் நந்தவனம் அது மலர் என்று சொன்னார் அப்படின்னா, அந்த மலருக்கு வாசனை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் என்னன்னா சுத்தவெளியினுடைய தன்மை. அப்ப இங்க அது அரூபியாகத்தான் இருக்கிறது. சுத்தவெளி அரூபியாக 6வது அறிவாக இருக்கிறது. இந்த 5ஐயும் ஆளக்கூடிய தன்மையும் அதுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப இதை யூகிக்கூடிய அறிவாக மனிதன் என்கின்ற இந்த உருவத்தில் 6வது அறிவு நிலை பெற்று இருக்கிறதுனால அந்த டோட்டாலிட்டி, இந்த ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொல்வார். அப்ப அந்த பேரறிவின் ஒரு துளியே நமக்குள் 6வது அறிவாக இருக்கிறதுனால
இங்க நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும். அதனாலதான் ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த யூக அறிவை அந்த யூக அறிவை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் மிகவும் சிறப்பான ஒரு உடல். அதனாலதான் அதை நாம சிந்திக்கணும். அதுதான் பேரறிவின் ஒரு துளி. அந்த பேரறிவின் ஒரு துளி ஒரு துடுப்பு என்றால் இந்த பயணத்தில், எந்த பயணத்தில்? இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வாழ்க்கை பயணத்தில் பேரறிவு ஒரு துளி என்றால், அந்த துளியை புருவத்தின் இடை உந்தன் பூ விரலால் தொட்டுணர்த்திய குரு இன்னொரு துடுப்பு இல்லையா? அப்ப அந்த ரெண்டு துடுப்பையும் நாம கரெக்டா, பேரறிவு நமக்குள்ள இருக்கு, அந்த பேரறிவை உணர்த்திய குரு நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும்? அகதவமும் அகத்தாய்வும் செய்தால் எங்கே போகலான்னு குரு சொன்னாரு? ஆணவம் கண்மம் மாயை என்பதை அறவே மாற்றி மேல்பதிவாக கழித்து விட்டால் நாமும் வாழும் போதே என்னவாக வாழ்ந்து விடலாம்? தெய்வமாக வாழ்ந்து விடலாம். அப்ப தெய்வம்னா என்ன அர்த்தம்னா தெய்வத்தன்மையோடு. தெய்வத்தன்மை என்றால் என்ன? அன்பும் கருணையும். அப்ப கடமையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பண்பு யாருக்கு வரும்? இந்த ஆறாவது அறிவை அந்தமாக கொண்டிருக்கக்கூடிய உருவத்திற்கு மட்டும், இதை உணர்ந்த உருவத்திற்கு மட்டுமே. அதுக்கு வாழ்ந்து காட்டியவர் யார்? நமக்கு நம்மளுடைய குரு. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான். அப்ப அவருக்கும் ஆறு அறிவு தான். அப்ப இதை போல எத்தனையோ ஞானிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லையா? அப்ப வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நாம பயணிக்க வேண்டும் என்றால் இதையும் துடுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துலதான் அந்த பதிவுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் ஐயா. நன்றி ஐயா, மிக சிறப்பு, நல்லா புரிஞ்சது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உடலை தாங்கிக் கொண்டும் உடலை தூக்கி கொண்டும் எப்படி இந்த பெரிய பூமியை இந்த சுத்தவெளி தாங்கிக் கொண்டு இருக்கிறதோ அதே போல இந்த இடையை, இந்த உடலை தாங்கிக் கொண்டு இருப்பதே உயிர் தானே. அப்ப அந்த உயிரை நினைச்சிட்டோம்னா அந்த உடலை பத்தியான எல்லா ரகசியமும் நமக்கு வந்துருமா? அப்ப அதை பேணுவதும் அதை வழி நடத்துவதும் சுலபம் தானே. வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் அருள்நிதி பார்த்தசாரதி, மெல்போர்ன், ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உரையை ஒட்டியே அருட்தந்தை அவர்களுடைய ஒரு உரையிலிருந்து வந்த ஒரு கேள்வி எனக்கு. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில, கண்ணாடி பயிற்சியில ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தன்னுருவ நினைவு, குருவின் உருவ நினைவு, அறிவில் உயர்ந்தோர்கள் உருவ நினைவை நினைப்பது நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்ணாடி பயிற்சியில நீங்க முழுமையாக ஒரு வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா, அது எப்ப நினைச்சாலும் உங்க உருவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நோக்கம், உட்கருத்து என்னங்கய்யா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப சில கருத்துக்கள், சில உணர்வுகளை உணரும் பொழுதுதான் அது விளக்க காட்சியாக அவரவர்களுக்கு தோன்றும். இதுதான் உண்மை. அப்ப இப்ப நான் உணர்ந்ததை, எனக்குள் அகக்காட்சியாக வந்ததை, அதை நான் இன்னொருத்தருக்கு காட்சியாக எடுத்து சொல்வது ஓரளவுக்குத்தான் முடியும் என்பது ஞானிகள் சித்தர்களுடைய கருத்து. அதை மீறி நான் ஏதாவது ஒன்று சொல்லுகிறேன் என்றால் அது என்னை சேர்த்து என்னுடைய உணர்வை நான் சொல்வதாக அது அர்த்தமாகிவிடும். நம்பர் 1. அந்த உணர்வோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஒரு சின்ன கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கடமை உணர்வாக இருக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஜீவகாந்த பெருக்கத்தில் நமக்கு நல்லோர் உணர்வு கிட்டும், நல்லோர் காட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த காந்த தத்துவத்தை லேசா கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல், இதான காந்த தத்துவம். அப்ப காந்தத்துல கண்ணாடி பயிற்சியில நீங்க முதல்ல உங்களை பாக்குறீங்க, அப்புறம் உங்களுடைய சூக்குமத்தை பாக்குறீங்க. காந்தம், உங்களுடைய ஜீவகாந்தம் மோதுகிறது, பிரதிபலிக்கிறது, அதற்கப்புறம் விரிவடைகிறது, விரிவடைந்து அது அப்படியே போகிறது. அப்ப நல்லோர் காந்தம், இப்ப நம்ம காந்தம் விரிவடையும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய நல்லோர் உணர்வுகளும் அந்த காந்த சூக்குமமும் எதோடு இணைகிறது? நம்மோடு இணைகிறது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு கவியையும் நம்ம நினைச்சு பார்த்துக்குவோமா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப நீங்க இதுதான் மேல்பதிவு, ரொம்ப முக்கியமான மேல்பதிவு காந்தத்துல உள்ளது.
நீங்க இறை அரூபியாக இருக்கிறது. குரு ரூபமாகவும் இருக்கிறார், சுக்குமாகவும் இருக்கிறார். அப்ப குரு என்றாலே அவருடைய அறிவு நுட்பம் தானே நமக்குள்ள ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் பொழுதே அவருடைய உருவத்தை நமக்கு காட்டும். அப்ப இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில இந்த உயிர் எந்த பொருளை, எச்செயலை, எக்குணத்தை அடிக்கடி நினைக்கிறதோ அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும். உடல்னா என்னது? அகைன் பருவுடல். பருவுடலுக்குள்ள என்ன இருக்கிறது? சுக்கும உடல் இருக்கிறது. அதனுடைய தன்மை பிரதிபலிக்கும். அப்ப அதனாலதான் மகரிஷி நல்ல துரியத்துல இருந்து கண்ணாடி தவம், ஜீவகாந்த பெருக்கம் தூய்மையான நேரத்தில் பண்ணணும். தூய்மையான வான்காந்தத்துல இருக்கும்போது நீங்க பண்ணினீங்கன்னா தான் அது நல்லது. அதனாலதான் அந்த குறிப்பிட்ட டயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த டயத்துக்கு மேல பண்ணுனா காந்தத்துல கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கும். அப்ப இந்த மோதுதல் சிதறுதல்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி உங்களுடைய உணர்வாக மாறி உங்களுக்கே அகக்காட்சியாக அதற்கு விடை கிடைக்கும் என்பது. அந்த விடைதான் உங்களுடைய கேள்விக்கு சரியான விடை இருக்கும். அந்த விடையை பெறுவதற்குண்டான விளக்கமாக தாங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம் என்பது குருவின் நினைவிலிருந்து தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க. எனக்கு ஒரு கேள்வி வந்து இப்போ ஜெனரலா பொதுவான கேள்வி ஐயா. இப்போ உலகம் முழுவதும் வந்து இப்போ இந்த நிறைய கொரோனாக்கு அப்புறம் பிரச்சனைகள், கோவிட் இஷ்யூ ஆகட்டும், இல்ல லாஜிஸ்டிக் இஷ்யூ, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இப்ப விலைவாசி ஏறி இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட அந்த வருமானம் நமக்கு அதுக்குள்ள மேனேஜ் பண்ண முடியுமானா முடியறது இல்ல. என்ன செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்ப ஜப்பான், யூகே எல்லாம் நிறைய இந்த ரிசெஷன் அபிஷியலா போயிட்டாங்க. அமெரிக்காலாம் நிறைய ஜாப் கட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்படியே தொடர்ந்தா வந்து அவங்களும் சரிதான் மாறும்னு சொல்லி இந்த 2-3 வருஷமா பாக்குறவனும் பெருசா இல்ல. அது இப்ப இது என்ன, இது இன்னும் மோசமாயிட்டு தான் சரியாகுமா, இல்ல இதுக்கு என்னதான் தீர்வு? கம்பெனிஸ்னாலே கொடுக்க முடியல அவங்களுக்கு சேலரி. அப்படி நம்ம நேர்மையா வாழணும், எல்லாம் பக்கவா இருக்கணும் தான் ரொம்ப முயற்சி செய்யறோம். பட் ஆனா அதுக்கு மீறி இருக்க முடியுது என்ன பண்றதே புரியல. அதான் கேட்டேங்க. ரைட்டுங்க. உங்களுடைய கேள்விக்குள்ளேயே நிறைய பதிலும் ஒளிந்து இருக்கிறது. இப்ப கேள்வியும் பதிலும் நீங்க லேசா கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து அருள்துறை வேறு, பொருள்துறை வேறு. அருள்துறையையும் பொருள்துறையும் நாம ரெண்டு தனித்தனி தண்டபாலம். ஆனா அதுதான் வாழ்க்கையில நமக்கு தேவை. ஆனா அருள்துறையும் தண்டவாளமாகிய இன்னொரு பொருள்துறையும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து அந்த வாழ்க்கை பயணம் போக முடியாது. அப்ப அருள்துறையை அருள்துறையாக நாம சிந்தித்து அந்த சிந்தனையில் நாம் உயர வேண்டும். பொருள்துறைக்கு தேவையான சிந்தனையில் நாம் அதை சிந்தித்து அதன்படி நாம் உயர வேண்டும். நம்பர் 1. 2வது, ரெசெஷன் அப்படிங்கிறது இந்தியாலையும் இப்ப ரெசெஷன் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் 2024 அளவுக்கு அதிகமான ரெசெஷன் வரப்போகுது. அதற்கு உண்டான எச்சரிக்கையை நம்மளுடைய அரசாங்கமும் கொடுத்துருச்சு. இப்ப எத்தனையோ வல்லுநர்களும் அந்த எக்கனாமிஸ்டும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பொருளாதார ரெசெஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒருக்க வந்தது. திருப்பி ஒருக்க வெரி ஷார்ட் பீரியட் முன்னாடி ஒரு 15 வருடம் 20 வருடத்துக்கு ஒருக்க வரக்கூடிய விஷயம் இப்ப 5வது வருடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். அதனாலதான் மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லி உலக அமைதி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அருள்துறையின் மூலமாக ஒவ்வொருவராக மாற 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 பொருள்துறையில் நாம் எப்படி எவ்வளவு தூரம் அகலக்கால் வைக்கணும், எந்த அளவுக்கு நாம நம்மை விரிவுபடுத்தணும், எந்த அளவுக்கு சுருக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அருள்துறையில் உயர உயர அந்த அறிவுத்துறையில் இருக்கக்கூடிய அறிவின் நுட்பத்தின் மூலமாக பொருள்துறையில் நாம எந்த அளவுக்கு நம்மை விரிவுபடுத்த வேண்டும். அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த தன்மைகள் இப்ப மகரிஷியுடைய அந்த சிந்தனையும் உலகளாவிய உலகில பார்த்தோம் அப்படின்னோம்னா ஓரளவுக்கு அங்கங்க எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 50 வருடங்களுக்குள்ள மகரிஷியுடைய இந்த சிந்தனையும் நெருக்கி வந்துடும். அன்னைய தேதியில எல்லாமே சரியாகும். அதர் வரைக்கும்
நாம அருள்துறையில் உயர்ந்து நம்மளுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் துறையையும் சீரமைத்துக் கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க மிக சிறப்பான பதில். ரொம்ப நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராமநாதன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ராமநாதன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களோட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அறிவு, எண்ணம், மனம் இருக்கு இல்லைங்களா? அறிவு ஒண்ணு நல்லது சொல்லுது, ஆனா மனம் வந்து அந்த இதை சொல்றது பரவாயில்ல, அப்ப பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம்ன்றது கேட்க மாட்டேங்குது. அறிவுக்கும் இதுக்குமே ரொம்ப இது வந்து இதுக்கு கோயின்சைட் ஆகும். அது அதெல்லாம் எதனால ஆயாது? அதாவது வேற ஒண்ணுமே இல்ல. புறமணம், நடுமணம், ஆழ்மணம். இந்த புறமணம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் இந்த புறமணம் அப்படின்னால, மனம்னா என்னது? புலன் வழியாக விரிவடையக்கூடிய காந்தம் அதானே மனம், இல்லையா? அப்ப அந்த மனம் என்ன, மனம் எப்படி செயல்படுகிறது? பதிவுகளாக, எண்ணங்களாக செயல்படுகிறது. அப்ப எண்ணம் என்பது ஜீவகாந்தத்தின் வழியாக, புலன்கள் வழியாக புறத்தே தொடர்பு கொள்ளும் போது அது புறமணமாக செயல்படுகிறது. ஒன்று. இந்த நடுமணம் என்ன பண்ணும் அப்படின்னா, இத செய்யணும் சொல்லும், செய்யாதேன்னு சொல்லும். அப்ப இந்த நடுமணம் யாரு சொல்றத கேட்கும் அப்படின்னா, யாரு வலுவா இருக்காங்களோ அவங்க சொல்றதை கேட்கும். இந்த புறமணவை நான் செய்ய போறேன்னு சொன்னோம், நடுமணம் ஒண்ணும் செய்யாது, விட்டுரும். சரி போ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு விட்டுரும். ஆனா இந்த ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மகரிஷி நம்மளுடைய கருமையத்தில் இருப்பாக ஒரு மனம் ஒண்ணு உண்டு. அந்த இருப்பு மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஆணவம், கண்மம், மாயை. இதுல மாயை என்பதை கூட நமக்கு புறமனதுல வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். மாயை என்பது புறமனதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ரைட்டுங்களா? அப்ப இந்த சூப்பர் கான்சியஸ், இந்த ஆழ்மனதுக்குள் சூப்பர் கான்சியஸ் இருப்பு நிலையாக ஒரு அறிவு, அதுதான் பேரறிவு, அதுதான் ஆறாவது அறிவு. இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அறிவு சொல்லுது சில சமயத்துல செய்யாதேன்னு, ஆனா நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு ஒரு சொல்றது பாத்தீங்களா? அந்த ஆறாவது அறிவு இருக்கு பாத்தீங்களா? நாம ஒரு எந்த எண்ணம் எழுச்சி பெற்றாலும் சரி, நீங்க செயல் செய்வதற்கு முன்னாடியே எழுகின்ற எண்ணம் லேசா எந்திரிச்ச உடனேயே இந்த ஆழ் மனதிலிருந்து ஒரு உணர்வு தோன்றும். என்ன உணர்வு என்றால், இப்ப நான் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆள் மனம் நிறைவா இருந்து அதை செய்யறதுக்கு சொல்லிடும். ஆனா அந்த புறமணம் என்ன செய்யும்? நீ என்ன ஏமாலியா? நீ ஏன் போய் அதை அவனுக்கு செய்ய போற? நீ செய்யறது அவன் நல்லதுன்னு நினைக்க போறாடா, நீ செஞ்சா உன்னை அவன் ஏமாளின்னு நினைப்பான்ப்பா அப்படின்னு புறமணம் என்ன பண்ணும்? இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு நம்மகிட்ட ஒரு பதிவு இருக்கு பாத்தீங்களா? அந்த பதிவு என்ன பண்ணும்? மாயை, புறமணம் என்ன சொல்லும்? உன்னை ஏமாளின்னு சொல்லுவான்ப்பா அவன், நீ அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியே அப்படின்னு புறமணம் உள்ள சொல்லும். திருப்பி நமக்குள்ள இந்த நடுமணம் உடனே போராடும். என்ன, நம்ம ஆழ்மனம் சொல்றதை கேட்கறதா, புறமணம் சொல்றதை கேட்கறதா அப்படின்னு ஒரு போராட்டம் ஏற்படும். அப்பவும் இந்த ஆழ்மனம் உள்ளேன்னு சொல்லும், நீ செய்யணும்னு நினைச்சிட்ட, நீ செஞ்சேன்னா அது உனக்கு நல்லது, செய்யாட்டி எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புறமணம் சொல்லிட்டு அது ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் இந்த புறமணம் தான் என்ன பண்ணும்? இதை ஒரு ரூல் பண்ணி உங்களை என்ன பண்ணிடும்? செய்ய வச்சிரும். இப்பதான் நமக்குள்ள இந்த கேள்வி வருது, நாம எதை சொன்னா கேட்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆழ்மனம்னு ஒண்ணு உள்ள இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உள்ளம், அதுதான் இறை நிலை, அந்த இறை உணர்வு. அது ஒவ்வொரு எண்ணம் எழும்பொழுதும் அந்த எண்ணத்திற்கு துணையாக நல்ல விஷயத்தை மட்டுமே, உள்ளதை சொல்லும், நல்லதை செய்யும், வேறொன்றும் தெரியாது. அது உள்ளம் மட்டும்தான் அது செய்யும். உள்ளம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த ஆன்மா தான். அந்த ஆன்மால இருக்கக்கூடிய பதிவுகள் வெளியே வரும் பொழுதுதான் அது புறமணமாக மாறுகிறது. அப்ப இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறை உங்களுக்குள்ள புறமனதில் இருந்து புலன் மூலமாக தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உள்ளே இருந்து ஒரு நல்ல பதில சொல்லும். அந்த நல்ல பதில் சொல்றத கடைபிடிக்கிறதுக்குத்தான் நமக்கு துரிய தவமும் துரியாதீத தவமும் மகரிஷி சொல்லி கொடுத்தார்.
அப்ப துரிய தவமும் துரியாதீத தவமும் நாம செய்து செய்து பழக 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 இந்த காந்த தத்துவத்தின் மூலமாக கருமையத்தில் மேல் பதிவாக அந்த துரிய தவத்தின் மூலமாகவும் துரியாதவத்தின் மூலமாகவும் நல்ல பதிவுகள் பதிய 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 என்ன ஆகும்னா இந்த எண்ணம் எழும்பொழுது இறைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்மனதின் எண்ணம் எழுச்சி பெற்று அது புலன்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப உள்ளே இருந்து எழுகின்ற எண்ணம், அந்த எண்ணத்தின்படி நீங்க வழி நடத்துவது பேரு தான் இறை வழிபாடு. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் உணர்த்துகின்ற வழிபடி நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா அதுதான் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடு படி நீங்க போகும் பொழுது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை மட்டுமே தரும். ஆனால் இந்த புறமணம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டே என்ன பண்ணும், நான் இது செய்யறதுனால அவன் என்னை ஏமாளின்னு நினைச்சிருவானோ போயிடுவானோ, நமக்குள்ள ஒரு கற்பனையை நாம வளர்க்கும் பொழுதுதான் இந்த சிக்கல் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நமக்கு வருகின்ற ஒரு சிக்கல். அதனால உள்மனம் ஆழ்மனம் இறைமனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க கடைபிடித்தீங்கனாலே வாழ்க்கையில் பல சிக்கலில் இருந்து நாம் விடுபடலாம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்கள் உரைய முழுமை கேட்க முடியல, நான் கடைசியில தான் வந்து வேலை நிமித்தமா இருந்ததுனால யூடியூப்ல கேட்டுக்கிறேன். மிக சிறப்பான இருந்திருக்கும். கேள்வி பதில சிறப்பா இருக்குது. அந்த இறை வழிபாடு, அந்த ஆழ்மனம் சொல்லக்கூடிய நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இறை நமக்கு உணர்த்துகின்ற அந்த வழி, என்னுடைய அந்த வழியில போகணும். அதுதான் இறை வழிபாடு. அப்படி போகும்பொழுது பதிவுகள் இருக்கிறதுனால என்னவோ மற்ற நம்முடைய அந்த பழக்கத்தினால அப்படியே தடைகள் அது இழுக்குது. நம்ம ஆழ்மனம் சொல்லுது, ஆனா இது இப்படிதான். ஆனா அந்த பழக்கத்தின் பால் நம்ம ஈர்க்கப்பட்டதுனால சில அப்படியே நம்மளை வந்து அது வந்து தடுக்குது இல்லைங்களா. அதை வந்து முயற்சி செய்து தவம் செய்துதான் அதை மாற்ற முடியும் இல்லைங்களா. மாற்ற முடியும். கரெக்ட் கரெக்ட். ஓகே. இப்ப மகரிஷி நமக்கு அதுக்கு ஒரு சங்கல்பம் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அந்த சங்கல்பம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கனாலே இப்ப நம்ம இரண்டொழுக்க பண்பாடை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா கடைபிடிக்கிறோமா இல்லையா. அப்ப அதே மாதிரி இந்த கருமையத்துல சங்கல்பம்ங்கிறது ஒண்ணு பதிவாகணும். என்ன பதிவாகணும்னா ஆழ் மனதுல நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டளை இடணும். என்னுடைய இறை உணர்வு காட்டுகின்ற வழிபடி என் புலன்கள் மூலமாக இன்றைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் தனக்கும் பிறருக்கும் நான் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு கட்டளையை உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே மேல் பதிவாக நீங்க செயல்படும் போது உங்க எண்ணம் சொல் செயல் அந்த இறைநிலையினுடைய தன்மைக்கு வந்துடும். பதிவு தான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப சிம்பிள். மகரிஷி அழகா எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அவர் இந்த சிம்பிளா செய்ய வேண்டிய விஷயத்த எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம அதை கொஞ்சம் கடைபிடிச்சிட்டோம். கொஞ்சம் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் தான் சிரமம், ரொம்ப சிரமம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் சிரமம். அந்த கொஞ்சத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப அருமையா வாழலாம், சிறப்பா வாழலாம். நன்றிங்கய்யா. வாழ்க. இன்னொன்னு வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு டேங்க் மாதிரினா அந்த மனம் தான் வந்து அந்த பைப் ஜீவகாந்தத்தை வந்து வாரி இறைக்கக்கூடியது இந்த மனம் தான் அப்படின்னு சொல்லி மனதை எங்க நம்ம செலுத்துறோமோ ஜீவகாந்தம் அங்கதான் வந்து போய் நிலைக்கும் குவியும் இல்லைங்களா. அதனால அந்த மனதை செயல்படுத்தணும். அதனாலதான் மகரிஷி மனவளக்கலைன்னு நம்மளுடைய இதுக்கு கொடுத்திருக்காரு. அந்த மனம் தான் எல்லாம் மூல காரணம் இல்லைங்களா. அதுதான் மூல காரணம். மனம் இல்லாமல் வாழவே முடியாது. மனம் என்பது ஒரு வேகம். அந்த வேகத்தை உந்து வேகம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த வேகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய விவேகமாகிய ஆறாவது அறிவினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு அந்த வேகத்தோட சேர்ந்து வரணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு எண்ணெயை கொதிக்க வைக்கிறீங்க, கடலை எண்ணெய். அவ்வளவு நேரம் அதுக்கு அந்த கடலை எண்ணெய் கொதிக்க வைக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்னவா இருக்கும், அந்த எண்ணெயுடைய ஸ்மெல் இருக்கும். இப்ப ஒரு வெங்காய பஜ்ஜி உள்ள போட்டுட்டீங்க. பஜ்ஜி எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதே எண்ணெயில இருந்து வரக்கூடிய வாசனை என்னவா இருக்கும், வெங்காய பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி வாசனை வந்துடும். அதே போலதான் நமக்குள்ளேயும் அந்த தன்மைகள் இருக்கு. அந்த தன்மையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, எதை மேற்பதிவாக உள்ள போடுறீங்களோ அந்த மேல்பதிவை எடுத்துக்கொண்டு அது வெளியே வரும், உறுதியா வரும். அதுல நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அதை கடைபிடிக்கணும். அதை நான் கடைபிடிப்பேன், குருவின் துணையோடு கடைபிடிப்பேன்ங்கிற ஒரு உறுதியோட நாம் அதை கடைபிடிக்கணும்.
அளித்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சிறப்பான உதாரணம் சொன்னீங்கய்யா. எண்ணெயில நான் ஒருவேளை வெங்காயம் போட்டா வெங்காய வாசனை, நம்ம வெங்காயம் தாளிச்சாலே எல்லாரும் என்ன செய்யறேன்னு ஓடி வந்துருவாங்க. உண்மை அதுதான். நீங்க அது இன்னும் ஒரு சிறப்பு தான். நல்ல உதாரணங்கய்யா. வாழ்க வளம். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சேஷாச்சலம் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. அருமையாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு சின்ன கடைசியில நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல சந்தேகம். இந்த சங்கல்பம் போடும்போது வந்து கருமயத்துக்கு சங்கல்பம் போடுற மாதிரி இந்த சங்கல்பத்தை வேற என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணா பிராக்டிகலி ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது எல்லாருக்குமே அருமையா பயன்படுத்தும். குருவே இந்த கேள்வியை உங்களை கேட்க சொல்லியிருக்கிறாரு. குருவே அதற்கு இப்ப பதில் கொடுக்கறாரு. என்ன சொல்ற? ஆமா, உண்மை அதுதான். குரு என்ன சொல்றாரு பாருங்க. இந்த அருமையான இந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது. உயிரின் இயக்கத்தினால் காந்தம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காந்தத்துலதான் பதிவுகள் போய் உட்காருது இல்லையா? ஆனா இந்த காந்தம் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தான். அப்ப இந்த காந்தம் முதல்ல எதுல பதியுதுன்னு பாத்தீங்கன்னா புலன்கள்ல பதியுது. அப்ப புலன்கள்ல பதியுதுன்னா புலன்ல இருக்கக்கூடிய செல்கள்ல பதியுது. செல்லுல பதியுதுன்னா என்ன அர்த்தம்? உயிர் துகள்கள்ல பதியுது. அப்புறம் மூளை செல்கள்ல போய் பதியுது, புள்ளியாக பதிகிறது. அதுக்கப்புறம் அது எங்க போய் இருப்பாக இருக்கிறது? கருமையத்தில். அதை நீங்க கரெக்டா சொன்னீங்க இல்லையா? அது கருமையத்துல போய் பதியுது. அப்ப செல்களில் பதிந்த புலன்களில் பதிந்த பதிவு கருமையத்திலிருந்து எழுச்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாது. இப்ப நீங்க ஒரு லேசா ஒரு 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 மெழுகுவர்த்தி ஒரு விளக்கு ஏத்துறீங்க. விளக்கு ஏத்தும் போது பக்கத்துல இன்னொரு விளக்குடைய ஒளியோ அல்லது அதனுடைய வெப்பமோ நம்மளுடைய சுண்டு விரல்ல பட்டுது அப்படின்னா அது கருமையத்திலிருந்து பதிவு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பம் பட்ட உடனே டக்குன்னு நம்ம அந்த கையை எடுத்துருவோம். அப்ப இது புலன்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வு. அடுத்து இன்னும் கொஞ்சம் அது தீபம் பட்டுதா அல்லது பத்தி சுட்டுதா அல்லது சாம்பிராணி கங்கு நம்ம மேல பட்டுச்சான்றத உணர்வு கிடைக்கணும் அப்படின்னா அது மூளை செல்களுக்கு போய் அங்க உள்ள பதிவுகள்ல இருந்து வரணும். அது பத்தி பட்டுச்சு அல்லது இல்ல சாம்பிராணி கங்கு பட்டுச்சு அப்படி இப்படி ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. அதுல நமக்கு ரொம்ப அழகா மகரிஷி கொடுத்திருப்பாங்க. பதிவுகளின் தன்மைகள்ல பதிவு எங்கெல்லாம் பதியுது எப்படி எல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவு எல்லாம் எங்க வரைக்கும் போகும்னா பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து இருக்கக்கூடிய பதிவு. அப்ப இந்த புலன் பதிவு பிரபஞ்சம் முழுவதும் போய் இருக்குமான்னா அதுவும் இருக்கும். ஆனா அது பிரபஞ்சத்துல போய் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கருமையத்தின் மூலமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப கருமையம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய ஒரு குட்டி ஸ்டோர், அவ்வளவுதான். அது ஒரு பெட்டகம், பெரிய பொக்கிஷம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த கருமையத்துல போய் உங்களுடைய சங்கல்பத்தை பதிவு பண்ண வேண்டும் என்றால் நீங்க ஆழ் மனதில் மௌனமாக மௌன மொழியில் உங்களுடைய சங்கல்பத்தை அப்படியே மூலாதாரத்தையும் துரியத்தையும் துரியாதீதத்தையும் இணைத்து கொண்டு கருமையத்துல போய் சங்கல்பம் பண்ணணும். மௌனமாக பண்ணணும். அதாவது ஓசை வெளியே வரக்கூடாது. இப்ப உங்களுடைய பேரை நீங்க மௌனமா எப்படி இப்ப நீங்க குழந்தையா நம்ம பிறந்திருக்கும் போது இப்ப நான் குழந்தையா பிறந்து எனக்கு மணிவண்ணன்னு பேர் வச்சாங்க. பேர் வச்ச அன்னைக்கே எனக்கு அந்த பேரு தெரியுமான்னா தெரியாது. அப்ப மணிவண்ணன் மணிவண்ணன் கூப்பிட்டு அந்த பதிவு என்னுடைய கருமையத்துல பதிஞ்சதுக்கு அப்புறம் மணிவண்ணன்ற பேர் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு நான் திரும்பி பார்க்கக்கூடிய உணர்வு எனக்கு வருகிறது. அது எப்படி பதிஞ்சதுன்னா எனக்கு அந்த உணர்வுகள் இல்லாத காலத்தில் அதை நேரடியாக அங்க போய் பதிஞ்சு. அதே போல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கருமையத்துல கருமையத்துல பதிய வைக்கணும்னா எப்படி பதிய வைக்கணும்னா எண்ணத்தால் எண்ணி அப்படின்னு மகரிஷி அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப எண்ணத்தால் அப்படின்னா மௌனமாக உங்களுடைய சங்கல்பத்தை ஓசையாக மாற்றாமல் மௌனமாகவே கருமையத்துல நீங்க பதிய வைக்க அந்த கருமைய பதிவு என்ன பண்ணும்னா பிரபஞ்சம் முழுவதும் விரிவடைந்து நம்ம இந்த டெலிபதின்னு சொல்லுவோம் தெரியுமா? நான் நினைச்சேன் அவங்க வந்துட்டாங்க, நான் நினைச்சேன் அவங்க சொன்னாங்கன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அது எப்படி நடக்குது அப்படின்னா
நாம நினைக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி கருமையத்திலிருந்து விரிவடைந்து டெலிபதி மூலமாக அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு அதே உணர்வை தந்து அது பிரதிபலிக்கிறது, மோதுகிறது, பிரதிபலிக்கிறது, இதுதான் நடக்குது. அப்ப சிதறுகிறது, ஊடுருவது, ஊடாடுகிறது. அப்ப மௌனத்தில் இருந்து கருமையத்தில் நீங்க பதிவுகளை வைச்சிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவு முதல்ல எண்ணமாக எழுச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அது சொல்லாக மாறும், அதற்கப்புறம் தான் அது செயலாக வரும். அப்ப கருமையத்தில் நீங்க பதிவு பண்ண வேண்டிய முறை என்ன அப்படின்னா, மௌனத்தில் ஓசை எழாமல் மௌனமாக கருமையத்தில் பதிய வைங்க. பதிய வச்சீங்கன்னா அதனுடைய பலன் சிறப்பை கொடுக்கும், பல நன்மைகளை தரும். அதனாலதான் மௌனம் ஒரு பயிற்சியாகவே ஆழியார்லையும் கொண்டு வந்திருக்காங்க, நாமளும் அதை ஒரு பயிற்சியாகவே கொண்டு வரோம். வாழ்க வளம். அருமை ஐயா, நல்ல விளக்கம். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். சுசிலாமா, நன்றிகள் அம்மா. ஐயா, ஐ ஹேவ் சப்ளிமெண்டரி கொஸ்டின். ஐ டு நாட் நோ வெதர் ஐ கேன் ஆஸ்க் யூ. சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து பேசும்போது என்ன சொன்னீங்க, இறை நிலை வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இறைநிலை கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஜாலியா உட்கார்ந்தாருன்னா அவருக்கு வாழ்க்கையில நிவர்த்தி அடைய முடியுமா அவரு? முடியாது, முடியாது, டெஃபினட்டா முடியாது, முடியாது. பசித்தா, அதாவது ஈசனே தானாக உணர்ந்த பொழுதுதான் பசிக்கு மருந்து என்பது புசிக்கின்ற உணர்வு தான். அப்ப எண்ணத்தால உங்களுடைய தேவையை நீங்க கேட்கணும். எண்ணத்தால உங்களுடைய எண்ணத்தால உங்களுடைய தேவையை விரிவடையும் பொழுது அந்த இறைநிலை என்பது வியாபித்து இருக்கக்கூடியது, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணும்னா உங்க தேவையை நீங்க முயற்சிகளாக மாற்றுவதற்கு உண்டான உந்து சக்தியை முதல்ல கொடுக்கும். It will remove your confusion and it will place yourself in your next brighter place. அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகும். இதுதான் அந்த இறை சக்தி நமக்கு செய்யக்கூடிய. ஏன்னா இறை என்பது பியூர்லி காந்தம் தான். அந்த காந்தம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு எடுத்து செல்வது, ஒவ்வொரு நிலையாக நம்மளை அழைத்து செல்வதற்குண்டான யுக்தியை நமக்கு தரக்கூடியதுதான் அந்த இறையினுடைய செயல். அதனால முயற்சி உங்களுடையதாக இருக்க வேண்டும், விளைவு இறைநிலையுடையதாக இருக்கும் என்பது குருவினுடைய கருத்தை. எப்படி சொல்லணும் ஒரு முறை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இதுதானுங்க பதில். அதேதான் பதில், அதேதான் பதில். சங்கல்பத்தை நாம பொதுவா நம்மளுடைய மன்றங்கள்ல என்ன பண்றோம், சங்கல்பம் மகரிஷி சொல்லுவாங்க, இப்ப நம்ம தவம் நடத்துறவங்க சொல்லுவாங்க, அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே சொல்றோம் இல்லையா. கடைசியா வரக்கூடிய சங்கல்பத்தான் இனி வரக்கூடிய சங்கல்பங்களை அனைவரும் இணைந்து சொல்வோம்னு மகரிஷி அந்த இடத்துல ஒரு கொடுத்திருப்பாரு. அது எதுக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய காந்த அலையே அந்த வைப்ரேஷன்ஸை கொடுக்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப மனசுக்குள்ள என் வாழ்க்கை துணையின் உருவத்தையும் பெயரையும் நிறைவாக நினைத்து கருமையத்துல வைத்து எண்ணத்தால நான் என் வாழ்க்கை துணையை வாழ்த்தணும். பெற்ற பிள்ளைகளை வாழ்த்தவும் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சொல்லப்படுறோம். அப்ப ஒவ்வொருவராக வரிசையாக வாழ்த்த வேண்டும். இப்ப காலம் கருதி நாம சில விஷயங்களை சபைக்காக சுருக்கி இருப்போம். ஆனா நீங்க வீட்டுல இருந்து தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேதாத்திரியத்திற்கு வந்தோம், அந்த நோக்கத்தை நாம முழுமை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி நாம செய்யணும். அதுதான் முக்கியம். எவ்வளவு காலத்தை முழுமையாக நமக்கு செலவழித்த குருபிரான் வேதாத்திரி, நாம நம்மளுடைய வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா. அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த மனசுக்குள்ள அந்த தவம். அதனாலதான் பாருங்க, தன் வாழ்த்து சுய வாழ்த்துல இருந்து வேதாத்திரியம் வாழ்த்து வரைக்கும் என்ன இருக்கும்னா மனசுக்குள்ளதான் வாழ்த்த சொல்லியிருப்பார். அந்த மனசுக்குள்ள நம்ம கருமையத்துல ஒவ்வொருத்தரையும் நினைக்கணும். அப்ப கருமையம்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, அதனாலதான் தலை, கழுத்து, முதுகு, தண்டு நேராக இருக்கணும் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்ப கருமையத்தையும் புருவ மத்தியையும் துரியத்தையும் கனெக்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே வான்காந்தத்துல ரிசீவ் பண்ணணும். துரியத்துல அப்படியே ரிசீவ் பண்ணி என் வாழ்க்கை துணையை நான் வாழ்த்துறேன்னா என் வாழ்க்கை துணை அப்படியே நினைத்து அப்படியே கருமையம் வரைக்கும் கொண்டு போய் மனசார அவளை இன்முகத்தோட வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தணும். இன்னும் சிறப்பா வாழ்த்தணுமா, என் வாழ்க்கை துணை உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், புயல் புகழ், மெய்ஞானம் பொங்கி வாழ்க வளமுடன்.
வளமுடன், சிறப்பாக வாழ்கிறாள் அப்படின்னு வாழ்த்தலாம். ஸோ இதெல்லாம் கருமையத்தில். அதுக்கப்புறம் கடைசியா வர்றதுதான் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடியது. ஸோ கருமைய வாழ்த்து என்பது எண்ணத்தால் வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், அரூபமாக வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம், ஒளியால் அல்ல, ஓசையால் அல்ல. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே